All right. Okay, students. So, welcome to a new video. அதாவது தரம் 11 கணிதம் 1ல் இரண்டாம் தவணைக்கு வந்த ஒரு பேப்பர், செகண்ட் டேர்ம் ஆஃப் கிரேட் 11. So, we are going to discuss a paper which is related to second term of grade 11. தமிழில் தான் வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஐ எம் மாஸ்டர் குஹன். ஸோ என்னுடைய பேர் குஹன். ஸோ பிஎஸ்சி மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். ஸோ சமீபமாக காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓயில் அப்படின்ட்டு சொல்கிற இந்த ஒரு குழு, இந்த ஒரு கம்யூனிட்டியிலேருந்து புது ஸ்டெப்பாக தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணது கையோட என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க என்றால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓயில் அப்படின்னு சொல்கிற விஷயத்தோட ஃபவுண்டர் மிஸ்டர் அன்சக் அகமத், அதாவது என்னுடைய தம்பி என்று சொன்னால் பிளட் ரிலேட்டிவ் இல்லை, பட் அட் எண்ட் ஆஃப் த டே இஸ் லைக் அ மதர் ஃப்ரம் another மதர். ஸோ தேர்ஃபோ அவர் செய்து கொண்டு போகிற இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த பேப்பரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேர்ஃபோ இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் எத்தனை பாகங்களாக அந்த வீடியோஸ் வரும்னு சொல்லி எனக்கு டெஃபினெட்லி சொல்ல முடியாது அன்லெஸ் நான் அதை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றால் இதில் பார்ட் 1 சொல்லி டைட்டிலில் போட்டிருந்தான் என்றால் கட்டாயம் பார்ட் 2 வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தென் லெட்ஸ் பிகின். ஓகே, பாருங்கடாப்பா. என்னென்றால் இப்போ உங்களுக்கு இருக்கிற மெயினான பயம் என்னது? மேக்ஸண்டாலே பயம். பயந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், சார் முடியலை சார், எனக்கு வந்த மெசேஜஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப என்னால் முடியாது. ஐ மீன் ஒரு கடந்த ஒரு 6-7 வருஷமாக நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். பர்சனல் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், குரூப் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், இண்டிவிஜுவல் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் அட் எண்ட் ஆஃப் த டே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்றால் யாருக்குமே கான்ஃபிடென்ஸ் இருக்காது. மேக்ஸ் மேலே சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை, கான்ஃபிடென்ஸும் இல்லை. எப்படி மேக்ஸை அப்ரோச் பண்ணுறதுனே தெரியா. அது தெரிஞ்சவன் கட்டாயமே எடுத்துருவாங்க, அது ஷுவர். இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த பேப்பரை நீங்கள் செய்கிறது மூலமாக ஓகே, இந்த பேப்பரை பார்க்குறோம், இந்த பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுறோம், அப்படியோ அதை கடந்து போயிடக்கூடாது. ஒரு பேப்பரை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பேப்பரில் இருக்கிற இன் அண்ட் அவுட், அதாவது நுனிப்புள் மேயாமல் அந்த பேப்பரில் என்னென்ன விஷயங்கள் அவங்க கருதி இருக்கிறாங்க அதுகளை நாங்கள் கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, அதை நீங்கள் அதாவது எடுத்துக்கொள்கிறீங்க. இருக்கிற விஷயத்தை அப்படியே ஃபுல்லாக எடுத்து கன்சியூம் பண்ணிக்கொள்கிறீங்க. அதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும், உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் எந்தெந்த ஏரியாஸில் எந்தெந்த விதத்தில் அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லி தருவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வடமேல் மாகாண கல்வி திணைக்களம்னு சொல்லி ப்ரொவின்ஷியல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அதாவது ப்ரொவின்ஷியல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டால் வெளியிடப்பட்ட ஒரு பேப்பர் 2024 பேட்சுக்கு செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் 2024, அதுவும் கிரேட் 11க்கு. ஓகே, இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பருக்கான லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவையான ஆட்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரைட், வித் ஆன்சர்ஸ். ஓகே, வித் ஆன்சர்ஸ். ஸோ இந்த பேப்பரை செய்யும் போது என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டாக இந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி அந்த பேப்பரை ஒருக்க செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு இந்த கேள்வியில் இந்த ஒரு மேக்ஸ் பேப்பர் எடுத்தீங்கன்றால் அதில் உங்களுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்கும் அது ஒரு நான் சொல்லிடுறேன்னா, இதுகள் கூட தெரியாமல் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்னா, ஸோ ஒரு மேக்ஸ் பேப்பர் எடுத்தீங்கன்றால் ஓகே, ஒரு மேக்ஸ் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு பார்ட் 1 இருக்கும். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு பார்ட் 2 இருக்கும் இல்லையா, இருக்குன்னு தானே. பார்ட் 1ல் 2 பகுதி இருக்கும், அதாவது பகுதி ஏ, பகுதி பி. பார்ட் 2லேயும் உங்களுக்கு என்னது, அதே மாதிரி பகுதி ஏ, பகுதி பி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்ட் 1 பார்த்துருவோமே. பார்ட் 1ல் பகுதி என்று சொன்னேன் இல்லையா, இந்த பகுதி ஏல 25 ஸ்மால் எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ் இருக்கும். அதாவது எம்சிக்யூ டைப்ஸ் என்று சொல்லி சொன்னால் கோட் அடிக்கிறதுக்கு வராது, ஸ்மால் கொஷின்ஸ் இருக்கும். எப்படி ஸ்மால் கொஷின்ஸ் இருக்கும். இந்த பி பார்ட்டில் ஓகே 5 கட்டாய வினாக்கள் இருக்கும். எத்தனை? 5 கட்டாய வினாக்கள். நல்லா கவனிக்கணும் நீங்கள். 5 கட்டாய வினாக்கள் இருக்கும். ஓகே, இந்த 5 கட்டாய வினாக்களையும் நீங்கள் செய்யணும். ஸோ பகுதி ஏக்கு உங்களுக்கு 25 புள்ளிகளும் பகுதி பிக்கு உங்களுக்கு 25 புள்ளிகளும் சொல்லி 50க்கு போடுவாங்க. இதுக்கு 50க்கு எத்தனை மார்க்ஸ்னு சொல்லி போடுவாங்க பார்ட் 1க்கு, பார்ட் 2க்கும் 50க்கு எத்தனை சொல்லி போடுவாங்க.
இது என்ன சார் புதுசாக ஒன்று சொல்கிறீங்க என்றால், நார்மல் என்னது பார்ட் 1க்கு 100 மார்க்ஸ், பார்ட் 2க்கு 100 மார்க்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணி 200க்கு எத்தனைன்னு சொல்லி போடுவாங்க. 200க்கு உங்களுக்கு 180 என்றால் இந்த 180 மறுபடியும் 2ஆல் பிரிப்பாங்க. பிரித்தால் 90. ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஏ. ஓகே, எல்லாரும் ஏ எடுக்கணும். முயற்சி செஞ்சீங்க என்றால் முடியாதுன்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. ஆல்ரைட். ஸோ தேர்ஃபோர் இதான் எங்களுக்கு சிஸ்டம். அதை விடுவோம். இப்போ இந்த பார்ட் 1ல் பகுதி ஏன்ற ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, பகுதி ஏல. ஓகே, பகுதி ஏல முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும், 25 ஸ்மால் கொஷின்ஸ் இருக்கும். அந்த 25 ஸ்மால் கொஷின்ஸும் எங்கேருந்து எடுப்பாங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு. டேர்ம் எக்ஸாம் இருங்க, டேர்ம் எக்ஸாம் வந்து எப்படியும் வரும் போகும், அது ஒரு வேறு விஷயம். எங்களோட எய்ம் என்னது, ஃபைனல் எக்ஸாமில் வந்து நாங்கள் ஏ எடுக்கணும், அல்லது இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு படி 2 படி 3 படி மேலே போய் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து நீங்கள் வெளியே போடணும். அதானே உங்களுக்கான எய்ம். இப்போ அப்படின்னு சொன்னால் சார் எதனால நீங்கள் டேர்ம் பேப்பர் செய்யுங்க சொல்லி நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் செய்கிற ஒரு பேப்பரும் உங்களை ஏஐ நோக்கி, உங்களோட எய்ம் வந்து ஏ தானே, மேக்ஸிமம் எய்ம் பண்ணக்கூடியது ஏ தான். ஸோ உங்களோட லெவல் சியாக இருக்கலாம், உங்களோட லெவல் பியாக இருக்கலாம், உங்களோட லெவல் எஸ்ஸாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற ஒரு எக்ஸாம், நீங்கள் செய்கிற ஒரு பேப்பர், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் உங்களை ஒரு ஸ்டெப், ஒரு நாளும் ஒரு ஸ்டெப் இந்த ஏ கிட்ட கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் தான் கடைசி டேர்ம் வர டைம் உங்களால் என்ன பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ஏ பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி இல்லையே சார் 2 வீக்கில் படித்து ஏ இருக்கிறான் இல்லைன்னு சொல்லலை, 3 நாளில் படித்து கூட ஏ எடுக்கிறவன் இருக்கிறான், அதுவும் இருக்குது. பட் உங்களோட நிலைமையை பாருங்கள். இப்போ ஒரு சில ஆக்களுக்கு வந்து நைட் படிக்கலாம், ஒரு சில ஆக்களுக்கு காலைல படிக்கலாம், என்ன மாதிரி ஆக்களுக்கு காலையும் படிக்கலாம் நைட்டும் படிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் வந்து அது ஒருத்தருக்கு டிபெண்ட் ஆகும், அது வித்தியாசப்படும். அதனால் வந்து அவருக்கு 3 கிழமையில் வந்து ஏ வந்துட்டு சார் எனக்கும் வருமானு சொல்லி கேட்குற கேள்வி வராதீங்க. உங்களோட லெவல் உங்களுக்கு தெரியும் தானே. உங்களுக்கு 30 கீழே தான் மார்க்ஸ் எப்பவும் வரும் என்றால், நீங்கள் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து சார் 3 வீக்கில் நான் வந்து படித்து எஸ் எடுக்க மாட்டா, முடியாது. முடியும் எப்படி என்றால் மேக்ஸை மட்டும் படித்தா முடியும். இப்போ எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் இருக்குது, ஃபுல்லாக மேக்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மற்ற 8 பாடத்துக்கும் என்ன ஆகும், டைம் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ ப்ராக்டிக்கலி யோசிங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, செகண்ட் டைம் முடிய போகுது, இப்போ செகண்ட் டைம் முடிஞ்சு தேர்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகுது. தேர்ஃபோர் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட பாஸ் பேப்பர் செய்கிறதுக்கு உங்களால் பெட்டர் ரிசல்ட்டுக்கு போகலாம். 100% ஷுவர். பயப்படாமல் செஞ்சீங்கன்னா சரி. ஓகே, பகுதி 7 25 ஸ்மால் கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஸ்மால் கொஷின்ஸ் எதிலிருந்து எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் படிச்சிங்க இல்லையா முந்தைய வகுப்புகளில், கிரேட் 6 தாண்டி தானே நீங்கள் கிரேட் 7க்கு வந்து 8க்கு வந்து 9க்கு வந்து 10க்கு வந்து இருப்பீங்க. ஸோ கிரேட் 6லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்றால் அதில் இருக்கிற பேசிக்கான பகுதிகள், ரொம்ப ரொம்ப அடிமட்ட பேசிக்கில் இருக்கிற விஷயங்கள் இருந்து ஒரு சில கேள்விகள் போடுவான் இதில். அதுக்காக கிரேட் 9 8லாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒழுங்காக படிக்கலே சேரண்டா, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போவே நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணலாம். ஒரு 2 3 பேப்பர் செஞ்சீங்கன்னா அது மாஸ்டர் ஆகிரும், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து கிரேட் 10லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸும், கிரேட் 11லேருந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கொஷின்ஸ் போடுவான். அதாவது ஒரு 2 3 கொஷின்ஸ் வந்து கிரேட் 11 சிலபஸ்லேருந்து போடுவான் 25 கொஷின்ஸுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிங்க என்றால் பகுதி 1ல் பகுதி பியில் வந்து 5 பாடங்கள் வரும். என்னென்ன பாடங்கள், முதலாவது எண்கள் தொடர்பான பாடத்திலிருந்து ஒரு கேள்வி. எண்கள் தொடர்பான பாடம் என்று சொன்னால் என்னென்ன பாடம் வரும், பின்னம், சதவீதம், ஓகே, வேறு என்ன வரும், வரிகள் விஷயங்கள் வந்து வரி, அந்த மாதிரி பாடங்கள்லாம் வரும். வரி, இறைவரி, அதுகள் பற்றிலாம் வரும். ஸோ 2வது எதுலேருந்து போடுவான், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, மிக முக்கியமாக பங்குச்சந்தை போடுவான். அதுக்கடுத்து எதுலேருந்து போடுவான், தரவுகளை வகை குறித்தலையும் கவனிக்கணும். அப்போ என்னென்றால் தரவுகளை வகை குறித்தல உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது வட்ட வரைவு கொடுத்து அதுலேருந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்து கொஷனை கொண்டு போகிற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிராஃபை கொடுப்பான், வளைவுறு வரையும், அப்புறம் திரள் மீறன் வரையும், அந்த மாதிரி டைப்ஸில் வரும். இந்த கொஷின் வரலாட்டி, தரவுகளை வகை கொடுத்து வரலாட்டி உங்களுக்கு வீதம் வரும். என்ன வரும், வீதம் என்று சொல்லி சொன்னால் என்னது, கதி, தூர நேர வரைவு, அதுகளை பற்றின ஒரு பாடம். ஸோ அதுகளை நீங்கள் என்ன பண்ண மாட்டால் படித்து வைக்க வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு செயலாக மாறிட்டுப்பேன். ஓகே, நான் ஏன்னு சொல்லி பின்னால் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து இதில் 3 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். 4வது என்ன வர மாட்டாது, உங்களுக்கு சுற்றளவும் பரப்பளவும் தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று வரும். கட்டாயமாக இந்த கேள்வி வரலாட்டி உங்களுக்கு வீதம் வரும், இந்த கேள்வி வரலாட்டியும் உங்களுக்கு வீதம் வரும், தரவுகளை வகை கொடுத்தல் வரலாட்டியும் உங்களுக்கு வீதம் வரும். ஓகே, அதனால இந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 5வது டைப்பாக என்ன வரும் என்றால் நிகழ்தகவு. அப்போ நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு பெரிய பாடம் இல்லை. கிரேட் 10ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30வது பாடம்னு நினைக்கிறேன் நான். கிரேட் 10ல் யூனிட் நம்பர் 30
30வது பாடம். அந்த 30வது பாடத்தில் கடைசி பகுதியில் இருக்கும் உங்களுக்கு என்னது, மரவரி படம், நெய்யரி படம். மரவரி நெய்யரி என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மரவரி நெய்யரியை நீ மாஸ்டர் பண்ணப்போ, மாஸ்டர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கேள்வியை அசால்ட்டாக அடித்து தூக்கலாம். அப்படி இப்படி அசால்ட்டாக அடித்து தூக்கலாம். 10க்கு 10, ஓரா 10க்கு 10 இல்லை, மார்க்ஸ் 10க்கு 10. ஆல்ரைட். ஸோ 10க்கு 10 நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ இதுகளை பற்றி பேசிட்டு இருந்தேன். பார்ட் 2 பற்றி நான் பேசுவோம். பார்ட் 2 அது ஒரு தனி சாப்டராக போகும். ஸோ தேர்ஃபோ இப்படி தான் உங்களோட பார்ட் 1 அமைய போகுது. ஓகே. பார்ட் 2ல என்னது, பார்ட் 2ல ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லணும்னு சொன்னால் பகுதி ஏல 6 கொஸ்டின், பகுதி பியில் 6 கொஸ்டின். அது என்னென்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஹென்ஸ் ப்ரூ அகாடமின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அது எந்த சேனல் தான், இது OLW பார்த்துட்டு இருப்பீங்க. ஹென்ஸ் ப்ரூ அகாடமின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை எப்படி நீங்கள் மேம்படுத்திக் கொள்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இன்ன நோட் நான் பேசியிருக்கேன், ஒரு கதையும் பாருங்கள். லுக்கிங் ஃபார்வர்ட், இதில் வந்து நிறைய விஷயம் நான் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். OLWக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் சரியான டைமில் சரியான நேரத்தில் அதுகளை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஒரு ஞானத்தையும் கடவுள் தரணும். ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரோ அகாடமி என்று சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய் பார்த்துக்கோனீங்கன்னா அதில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கட் பண்ண வேண்டால் எங்கள்கிட்ட பேப்பருக்கு வரும். ஓகே சார், இவ்வளோ சொல்லிட்டீங்க, நீங்கள் தானே சார் சொன்னீங்க பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லி. அப்போ எதனால் சார் ஒரு டேர்ம் பேப்பர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால், இப்போ நீங்கள் இருக்கிறது செகண்ட் டேர்ம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கிரேட் 11ல் செகண்ட் டேர்ம் முடிச்சிட்டீங்க. ஓகே, செகண்ட் டேர்ம் முடிச்சிட்டீங்க. செகண்ட் டேர்ம் முடித்த ஒருத்தரா உங்களால் வந்து பாஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, 2016ஆம் ஆண்டுலேருந்து 2025, 26 பாஸ் பேப்பரில் இருக்கிற 70 to 80% ஆஃப் யுவர் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் ப்ராப்பர்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க என்றால் உங்களால் கட்டாயம் செய்யலாம். நான் அடித்து சொல்லுவேன், கட்டாயம் செய்யலாம். நான் கிளாஸ் செஞ்சிட்டு இருக்கிறேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கட்டாயம் செய்யலாம். பார்ட் 2ல் நீங்கள் வந்து இப்போதைக்கு குறைஞ்சது 10க்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 கேள்விக்கு செய்கிற மாதிரி வந்திருப்பீங்க ஒரு நிலைமைக்கு. அது எப்படி சார் வாரதுன்னு சொல்லி சொன்னால், அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ப்ராக்டிகலி பாசிபிள் ஆனால் கட்டாயம் பாசிபிள். இன்னும் இந்த அளவுக்கு நாங்கள் ரீச் பண்ணல சார், எனக்கு ஒரு பேசிக்கான ரிசல்ட் சார் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டீங்க என்றால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய டிப்ஸ்லாம் தருவேன்னா. ஸோ அதான் சொன்ன ஆரம்பத்திலே வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் தான் அதுக்காக இருந்து மெனக்கடணும். ஓகே. ஸோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க ஒரு விஷயம். நீங்கள் எப்பவும் நீங்கள் ஓல் மேக்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால், ஓல் மேக்ஸ் மட்டும் இல்லை, ஓலுக்கு படிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ப்ரையாரிட்டிஸ் பண்ண வேண்டியது பாஸ் பேப்பர்ஸ். ஓகே. நீங்கள் என்ன தான் ஊரில் இருக்கிற மாடல் பேப்பர், மிட் டேர்ம் பேப்பர், டேர்ம் பேப்பர், அண்ட் தென் இந்த சைடு பேப்பர், அந்த சைடு பேப்பர், அந்த மிஸ்டர் பேப்பர், இந்த மிஸ்டர் பேப்பர், நீங்கள் என்ன தான் பேப்பர் செஞ்சாலும் உங்களால் பாஸ் பேப்பருக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியலாட்டி ரிசல்ட் கீழே போகும். ஸோ தேர்ஃபோர் 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் இருந்து எப்படி 16லேருந்து 25, 26 கடைசியாக வந்த பாஸ் பேப்பர் வரைக்கும் நீங்கள் செய்து முடிச்சிருக்கணும். எப்போ, எக்ஸாமுக்கு முதல்ல, எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர்லாம் முடிஞ்சிருக்கணும் தம்பி. சரியா, தம்பி தங்கச்சி மாதிரி முடிஞ்சிருக்கணும். அந்த ஒரு லெவலுக்கு நீங்கள் வரணும். அது வர முடியும், கட்டாயம் முடியும். ஓகே. அதுலேயும் 2016, 2017 எல்லாம் வந்து ஒரே மாதிரியான பேப்பர். 2018, 2019 ஒரே மாதிரியான பேப்பர். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். ஓகே. 2020ஆம் ஆண்டோ 21ஆம் ஆண்டோ பாஸ் பேப்பரும் 2024, 2025 வந்த பாஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட என்ன சொல்றது சிமிலரான பேப்பர்ஸ். ஆனால் இந்த பேப்பருக்கு அழுதான் எல்லாரும் வந்து, சார் என்ன சார் கிராஃபில் எஃப்எஃப்எக்ஸ்ன்னு ஒரு விஷயத்தை போட்டான் என்று சொல்லி. எஃப்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் என்னது, வைக்கு பதில் எஃப்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த போடுறான், அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக 10 பிரதியில் சொல்லி சொன்னால் 10 பிரதிடுங்க தானே. அதே மாதிரி வைக்கு பதிலாக எஃப்எஃப்எக்ஸ்ன்னு சொன்னால் எடுத்து சொல்லுங்களே அப்பா. எவ்வளோ நான் சொல்கிறது திரும்ப சாரியா, டோன்ட் மைண்ட் மை வேர்ட்ஸ். ஸோ அதான். ஸோ பாஸ் பேப்பர் செய்யுங்க, பாஸ் பேப்பர் இன்ன நோட் செய்யுங்க. ஸோ பாஸ் பேப்பருக்கான சீரீஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது எங்களுடைய ஹென்ஸ் ப்ரோ அகாடமி சேனலில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க என்றால் 23rd ஆஃப் ஜூலையிலேருந்து ஃப்ரீ பாஸ் பேப்பர் கிளாஸ் வந்து நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் ஹென்ஸ் ப்ரோ அகாடமி சேனலில். சரியாக ஈவினிங் 7க்கு ஸ்டார்ட் ஆகும். 7லேருந்து 8 or 8:30 வரைக்கும் அந்த கிளாஸ் போகும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கான பகுதி 1 ஸ்டார்ட் பண்ணுவோமா, ரிவர்ஸாக தான் போவோம். 24, 23, 22, 21, 20 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்,
பார்ட் டூக்கு போவோம். அப்புறம் திரும்ப வந்து நான் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதில் போவோம். ஸோ இந்த கிளாஸ் முற்றிலும் இலவசமாக தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ்போ அகாடமி சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் தென் ஓஎல் லைப்ரரி சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் மட்டும் இல்லை, யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த லைவ் ஸ்ட்ரீம் எதில் நடக்கும் என்று சொன்னால் ஹென்ஸ்போ அகாடமி சேனலில் இந்த சேனல் நடக்கும். ஓகே, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓஎல் லைப்ரரி வாட்ஸ்அப் சேனலில் வந்து போடப்படும். ஓகே, இதுக்கான எல்லா லிங்க்ஸ்லேருந்து எல்லா விஷயமும் வந்து ஓஎல் லைப்ரரி வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் நீங்கள் ஃபஸ்ட்டாக ப்ரையோரிட்டைஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாஸ் பேப்பர். பாஸ் பேப்பரை நீங்கள் அத்துப்படியாக்கி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல் பேப்பர்ஸ், டேர்ம் பேப்பர்ஸுக்கெல்லாம் போகலாம், பிரச்சனை இல்லை. பட் பாஸ் பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மாணவியாக இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து ஒரு பாஸ் புக்கை வேண்டி அதில் இருக்கிற விஷயங்களை பண்ணுங்கள். ஓகே, ஒன்றுமே பண்ணாமல் இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து சார் கஷ்டம்னு சொல்கிறது தப்பு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் இவ்வளோ விஷயம் பேசியாச்சு. இப்போ கொஷனுக்குள்ளே இறங்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் பார்ட் 1ல் பகுதி ஏ பகுதி பி இருக்கும். ஓகே, பகுதி ஏ பகுதி பி இருக்கும். பகுதி ஏல 25 கொஷின்ஸ் இருக்கும். பகுதி பியில் கட்டாயமான 5 கொஷின்ஸ் இருக்கும். ஒன்றுக்கும் 10 மார்க்ஸ். ஸோ 50 மார்க்ஸ், இதுக்கும் 50 மார்க்ஸ். ஸோ 100க்கு எத்தனை மார்க்ஸ்னு சொல்லி போடுவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற பேப்பரில் பகுதி ஏல முதலாவது கொஷனுக்கு வரும். எல்லா வினாக்களுக்கும் வினாத்தாளிலேயே விடை எழுதுக. அடுத்து இன்னொரு விஷயம், பாஸ்வேர்ட் புக் ஒன்று வேண்டுங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இந்த ஸ்பேஸ்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகே, டைம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டைமர்லாம் வைக்கிறது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை தம்பி. உங்களோட மொபைலில் வந்து டைமர் வைக்க கஷ்டம் அப்படின்னா லேப்டாப் இருந்துச்சு, லேப்டாப்பில் டைமர் வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். அதில் எல்லாம் க்ளோக் கூட அடிக்கும். 1 ஹவர் ஆகிட்டுனா 1 ஹவருக்கு டைம் அது எல்லாம் க்ளோக் அடிக்கும். ஸோ தேர்ஃபோர் டைம் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமே வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சரியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பெர்ஃபெக்டாக முடிக்கிறது இல்லையே, ஸ்டார்ட் பண்ண டைம் எல்லாம் பெர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபினிஷிங் க்ளீனாக முடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப் என்னென்னா ஒரு பேப்பர் தாரான்னு சொல்லி சொன்னால் பேப்பரை வாசிங்க, ஃபுல்லாக வாசித்து முடிச்சு பேப்பர்லேருந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள். தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓவரால் இப்போ ஒரு பேப்பரை வாசிச்சிங்கன்னு சொன்னால் வாசிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் 1 by 1 வாசிக்கிறது இல்லை. பேப்பர் எடுக்கிறோம், ஓகே பேப்பர் எடுத்துட்டோம், இவனாத்தாலே 8 பக்கங்கள் கொண்டுள்ளது, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வாசிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகே, இறக்குமதி பி வந்து ஓகே செய்யலாம். 3வது கொஷின் செய்யலாம், ஓகே. 4வது கொஷின் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஓகே வச்சுக்கொள்ளும். 5வது கொஷின் செய்யலாம். 6வது செய்யலாம். 7வது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, அதையும் விட்டுரும். 8ம் லைட்டாக டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்ப்போம். என்னது முதலாம் தசமதானம் பார்ப்போம். 9வது கேள்வி செய்யலாம், ஈஸி. 10வது ஈஸி. 11 கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஓகே. 12 செய்யலாம். 13 செய்யலாம். 14 செய்யலாம். 15 அப்சல்யூட்லி செய்யலாம். 16 செய்யலாம். 16ல் படித்திறன் காண்றதுக்கான ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி யோசிக்காமல் ஓகே செய்யலாம்னு சொல்லிட்டு போங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஒரு 5 மினிட்ஸ் எடுங்க, வாசிங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு. ஓகே, கொஷின் பை கொஷனாக செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் செய்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதா, செய்து முடியுங்க. செகண்ட் கொஷின் செய்கிறீங்க, செய்ய முடியுதா, செய்யுங்க. 3வது கொஷின் செய்கிறீங்க, செய்து முடியுங்க. 4வது கொஷின் டவுட்ஃபுல்லாக இருந்தால் உட்காந்து மெனக்காடாது தம்பி, வட்டத்தை போட்டு அடுத்த கொஷனுக்கு போங்க. தெரியுமா, செய்து முடியுங்க. 6வது இப்படி தான் கொஷின் செய்கிறது. இதுகளெல்லாம் நான் சொல்ல ரீசன் என்னென்றால் நீங்கள் இதில் பயன்பெறணுமா, கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் பிகின். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மின் உபகரணம் ஒன்றிற்கு 32% தீர்வை வரி அறவிடப்பட்டதாயின் ரூபாய் 60,000 பெறுமதியுள்ள மின் உபகரணத்துக்கு தீர்வை வரியை காண்க. இந்த தீர்வை வரி, ஓகே, வரியிலேயே தீர்வை, இறைவரி, வருமான வரி, இதுகள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த தீர்வை வரி, வருமான வரி, இறைவரி, இதுகள் எல்லாமே வந்து ஒரே பாடத்தில் இருக்கிற விஷயங்கள். இந்த தீர்வை, இறைவரி, மாத வரி, ஆண்டு வரி, காலாண்டு வரி, முக்காலாண்டு வரி, அரையாண்டு வரி, இதுகள் எல்லாமே வந்து ஒரே கன்செப்ட் தான். என்னது வரி என்று சொல்லலாம், என்னத்தில் வரும், பர்சன்டேஜில், சதவீதத்தில் வரும். அப்போ என்னவா மாற்றணும், இதை பின்னவா மாற்றணும். 32% என்று சொல்லி சொன்னால் 32/100, 32 கீழ் 100. இது என்னது, பின்னம் தானே. ஸோ தேர்ஃபோர் பர்சன்டேஜில் இருந்தால் பின்னவா மாற்ற தெரியணும். மாற்றினீங்கன்னா கேள்வி முடிஞ்சு. எப்படி சார் அப்படி கேள்வி முடியும்னா முடியும். இந்த வருமான வரி மட்டும் கொஞ்சம் கவனமாக, வருமான வரியில் அவன் கொடுக்குற அந்த ஒரு சார்ட்டை வச்சு கொண்டு தான் நீங்கள் செய்யணும். அவன் சார்ட் கொடுப்பான், அந்த சார்ட்டை வச்சு கொண்டு தான் நீங்கள் செய்யணும். அதை பற்றின கேள்வி கொண்டு வந்தால் பார்ப்போமா. ஓகே, ஸோ இந்த கேள்வி எப்படி செய்கிறது. இப்போ தீர்வேண்டி சொன்னால் அப்போ என்னென்றால் நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு விஷயத்தை வந்து இம்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்க.
உதாரணத்துக்கு நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னு சொல்லி வச்சுக்கணும். லேப்டாப் அமெரிக்காவிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. ஸோ அமெரிக்காவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஹாபருக்கு வரும். ஹாபருக்கு வந்துச்சுன்னா ஹாபருக்கு நீங்கள் ஒரு டேக்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் ஹாபர்லேருந்து வெளியே செக் போஸ்ட் வந்து வெளியே இருக்கிறதுக்கு இன்னொரு டேக்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் என்னது, இந்த பொருளுக்கண்டு அவன் ஆல்ரெடி அடிக்கிற டேக்ஸ் இருக்கும், அதையும் கட்டி தான் இந்த பொருள் வரும் வரக்குள்ளேயே. ஓகே. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த கொண்டு வரதுக்கு ட்ராவலுக்குன்னு சொல்லி ஒரு காசு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஒரு லேப்டாப் ஒரு 50,000 மட்டும் வச்சுக்கொள்ளும். சும்மா இப்போல்லாம் வாய்ப்பு இல்லை வாங்குறதுக்கு. அப்படி நீங்கள் செலவழித்து முடிப்பீங்க ஒரு 1.75 மாதிரி, ரஃப்லி சொல்கிறேன்னா, அசியூம் பண்ணி சொல்கிறது. ஸோ தேஃபோ இதில் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது என்னென்றால் உண்மையான ப்ரைஸை விட நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த தீர்வை வரி. ஓகே. இப்போ நீங்கள் பொருள் என்ன செய்கிறீங்கன்னா இறக்குமதி செய்கிறீங்க, ஒரு பொருளை வந்து இறக்குமதி செய்கிறீங்க. அந்த பொருளுண்ட விலை வந்து எவ்வளவாம், ரூபாய் 60,000. அதான கேள்வி. ரூபாய் 60,000 பெறுமதி உள்ள மின் உபகரணத்துக்காக தீர்வை வரியை காண்க. ஸோ தீர்வை எவ்வளவாம், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மின் உபகரணம் ஒன்றுக்கு 32% தீர்வை வரி அறவிடப்படுமாயின் 32% தீர்வை வரியாம். ஸோ தேஃபோ தீர்வை என்று சொல்லி போடணும். எழுதணுமா இதுகளை, தீர்வு என்று சொல்லி போட்டுட்டு ரூபாய் 60,000 அலகுகள் போடுங்களா, அலகுகள் போடாமல் விடக்கூடாது. 32 சொல்லி சொன்னால் என்னென்னு போடுவீங்க, 32% சொல்லி சொன்னால் 32 கீழ் 100. ஓகே. இதை சுருக்குங்க. ஆல்ரைட். ஆல்ரைட். ஸோ இதை பார்த்தீங்க என்றால் என்ன பண்ணணும், 600 32ஆல் பெருக்கணும். எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, 32 6ஆல் பெருக்குங்க, என்னது வரும். ஸோ ஒரு பின்னால் அந்த 2 பூஜ்ஜியத்தையும் போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ 60,000 பெறுமதி உள்ள ஒரு பொருளுக்கு 19,200 ரூபாய் என்னவா செலுத்த போறீங்க, தீர்வை வரியா செலுத்த போறீங்க. ஸோ அவன் கேட்டது என்னது, தீர்வை வரியை காண்க, அவ்வளோதான். தீர்வை வரியை காண்க, தீர்வை வரியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொரு விதமாக கேட்கலாம் தம்பி இந்த கேள்வியை, எப்படி என்றால் தீர்வையை செலுத்திய பின்னர் அவர் உபகரணத்துக்காக செலவிட்ட மொத்த பணம் யாதுன்னு சொல்லி கேட்பான். தீர்வையை செலுத்திய பின்னர் உபகரணத்துக்காக செலவிட்ட மொத்த பணம் என்று சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவீங்க, மொத்த பணம் ஆல்ரெடி 60,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டார் வாங்குறதுக்கு, அதோட தீர்வையும் ரூபாய் 19,200. ஸோ என்ன வரும், 19,200 என்ன வரும், ஸோ இது கூட்டினீங்க என்று சொல்லி சொன்னால் 79,200 சொல்லி வரும். ஸோ தீர்வையை செலுத்திய பின்னர் அவர் பொருளுக்காக செலவிடும் மொத்த பணம் என்று சொல்லி கேட்டால் ரூபாய் 79,200. இவ்வளோதான், சிம்பிளாக தான் இந்த கேள்விகள் வரும். ஆல்ரைட், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எப்படி கேள்வி செஞ்சு பார்த்துட்டு வந்து செய்யணுமா, இதை பார்த்து செய்கிறதில்ல. அடுத்தது எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே போடுங்க, பூ கமெண்ட் அடிக்கணுமா. ஆல்ரைட். அடுத்தது சுருக்குக, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பெருக்கலாக தான் இருக்கு எல்லாம், எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பிரித்தலாக இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யணும், நிகர்மாறு செய்கிற டைம் ரெசிப்ரோக்கல்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில். நிகர்மாறுன்னு சொல்லி சொன்னால் ரெசிப்ரோக்கல் இங்கிலீஷில். ஸோ நிகர்மாறு செய்ய வேண்டிய அவசியம் இங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்தால் இல்லை, இருக்கிறத அப்படியே வெட்டி விட்டிங்கன்னா சரி. ஓகே. இந்த பிஐயும் வெட்டலாம், அஞ்சையும் வெட்டலாம். ஸோ 4ஆல் மேலையும் கீழே சுருக்குனீங்கன்னா அது 2ன்னு சொல்லி வரும். ஸோ தேர்ஃபோ 1 கீழ் 2A இதான் ஆன்சர், அவ்வளோதான், சிம்பிள். இதே மாறி போட்டிருந்தால் எப்படி, 5 கீழ் A, அதன் கீழ் 8A பிரித்தல் 5B கீழ் 4 சொல்லி போட்டிருந்தால் இப்போ பிரித்தல் அடையாளத்தை பெருக்கலாம் மாற்றணுமெண்டா என்ன ஆகும், இவர் தலைகீழ் ஆகுவார். ஸோ 5 கீழ் 7 8A, 5A கீழ் 8A பெருக்கல் 4 கீழ் 5B. ஆல்ரைட். இப்போ இவர் தானே, இவரும் ஒன்று தானே. ஸோ தேர்ஃபோர் சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகே. ஸோ பிரித்தலாக இருந்தால் பெருக்கலாக மாற்றுறதுக்கு என்ன செய்யும், பிரித்தலுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற அந்த உறுப்பை தலைகீழாக நாங்கள் மாற்றுவோம். ஓகே. இப்போ இப்படி இருந்தால் என்ன செய்வீங்கன்னு பாவம். இது பி இல்லையா. ஸோ 1 கீழ் 5B என்று சொல்லி இருக்கு.
ஸோ இது ஸோ 1 கீழ் 5 ஏபி என்று சொல்லி இருக்கு. இப்போ என்ன செய்வீங்க? 5b கீழ் 8a பெருக்கலாக மாற்றினீங்கன்னா இவர் மேலே போவார், இவர் கீழே வருவார் இல்லையா? அப்போ 5 ஏபி கீழ் 1. ஸோ இப்போ இந்த ஏஐயும் ஏஐ மட்டும்தான் வெட்டலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. அப்போ 25 பி வர்க்கத்தின் கீழ் 8 சொல்லி போடுவீங்க. இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் டைமில் தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணலாட்டி. ஸோ ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சிம்பிளான விஷயம், நிகர்மாராக்கிட்டு பெருக்கிவிட்டீங்கன்னா சரி, சுருக்கிட்டு கடைசியாக வர உறுப்புகளை பெருக்கிவிட்டீங்கன்னால் ஆன்சர் வந்துடும். ஆல்ரைட், ஓகே. அடுத்து மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா அப்போ உருவில் உள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பருமனை காண்க. யார் எக்ஸ்? இவர் தான் எக்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இவர் தான் எக்ஸ். இப்படி இருக்கிற கோணம் தான் எக்ஸ், இவர் மட்டும் எக்ஸ் இல்லை. ஓகே, ஸோ தேர்ஃபோர் இவர் தான் எக்ஸ். இது ஏ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கோணி ஏபி சியை கவனிங்க. முக்கோணி ஏபிசி, முக்கோணி ஏபிசியில் வந்து பக்கம் ஏபியும் பக்கம் பிசியும் சமனாக இருக்குது. பார்த்தீங்களா? சமனாக இருக்குது தானே, குறியீடு போட்டிருக்கான், அப்பயே தெரியும் உங்களுக்கு சமனாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி சொன்னால், இது ஒரு சமபக்க முக்கோணி அப்படின்னு சொல்லி இருக்கிறதா? இல்லை, இது ஒரு இருசமபக்க முக்கோணி. இருசமபக்க முக்கோணி என்று சொல்லி சொன்னால், ரெண்டு பக்கங்கள் ஒரு முக்கோணியில் சமன் என்று சொல்லி சொன்னால், அந்த ரெண்டு பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். அப்போ இந்த பக்கத்துக்கு எதிரே இருக்கிற கோணம் இவர், இந்த பக்கத்துக்கு எதிரே இருக்கிற கோணம் இவர். ஓகே, இவர் y என்றால் இவர் யார்? இவரும் y. ஸோ தேர்ஃபோ உங்களுக்கு தெரியும் முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை என்னது? 180 பாகை. அப்போ 2y + 50 சமன் என்ன வரும்? 180. என்ன ரீசன்? முக்கோணி ஒன்றின் அக கோணங்களோட கூட்டுத்தொகை. முடிஞ்சு இதில் என்ன போட போறீங்க? ஆன்சரை போட போறீங்க. 2y சமன் 130 என்று சொல்லி வரும். ஸோ இதை 2ஆல் சுருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் y சமன் என்ன வரும்? 65 என்று சொல்லி வரும். 65 என்று சொல்லி வரும். அப்போ இவர் 65 பாகை தானே. இப்போ இவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ் வந்துடும். ஆல்ரைட், ஸோ இப்போ y 65 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸை இந்த ஒரு பகுதி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ கவனிங்க, நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால், இந்த சமாந்தரம் ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? சமாந்தரம் சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான். பிளாக் கலர் பென்ல என்ன செய்யறானா ரெட் கலர் எடுக்கும். ஓகே, சமாந்தரம் சொல்லி கொடுத்துருக்கான் தானே இந்த குறியீடு. ஏன் கொடுத்துருக்கான்னு சொல்லி யோசிக்கணும். ரெண்டு கோடுகள் சமாந்தரமா இருந்து, ஓகே, அந்த ரெண்டு சமாந்தர கோடுகளும் இசட் மாதிரி ஒரு ஷேப்பை, அல்லது இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளும் பானா மாதிரி ஒரு ஷேப்பை, அல்லது இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளும் எஃப் மாதிரியான ஒரு ஷேப்பை உருவாக்குனாங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க 3 பேருக்கும் பேர் இருக்கு, வித்தியாசமான பேர். அப்போ இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரமாக இருந்து இந்த மாதிரி இசட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஷேப், இந்த கோணமும் சமன். இந்த கோணம் எக்ஸ் என்று சொல்லி சொன்னால், இந்த கோணம் y என்று சொல்லி சொன்னால் எக்ஸும் வையும் சமன். என்ன காரணம்? இவருக்கு பேரொப்பம். இவர் ஏபி, இவர் சிடி. என்ன காரணம்? கோணம் எக்ஸும் வையும் சமனா இருக்கிறதுக்கு ஒன்று விட்ட கோணம். கிரேட் 9ல படித்த விஷயமா, மறக்கக்கூடாது. ஒன்று விட்ட கோணம். இதோட முடியுமா? தவறு. அங்கதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இப்படி ஒரு கோலனை போட்டுட்டு செமிகோலனை போட்டுட்டு என்ன செய்யணும்? ஏபி சமாந்தரம் சிடி என்று சொல்லி எழுதுங்க, பிரச்சனையே எழுதுங்க. சார் எதனால சார்? இந்த ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கலையே சார், ஒன்று விட்ட கோணம் என்று சொல்லி போட்டால் போதும் என்று சொல்லியிருப்பாங்க. ஒன்று விட்ட கோணம் என்று சொல்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவரை இந்த சமாந்தர கோடுகள் தான். ஏபியும் சிடியும் சமாந்தரமா இருந்திருக்கலாட்டி ஒன்று விட்ட கோணம் என்ற கதையே கதைக்க முடியாது. ஸோ ஒரு மேக்ஸ் படிக்கிற மாணவியா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒன்று விட்ட கோணம் என்று சொல்லி வர்ற இடத்துல எந்த ரெண்டு சமாந்தர கோடுகள்னால ஒன்று விட்ட கோணம் உருவாகுதுன்னு சொல்லி எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் எழுதுங்க, ஒன்று விட்ட கோணம். இவரை பார்ப்போம், இவரை பிக்யூ ஆர்எஸ் என்று வைப்போம். அப்போ இந்த கோணத்தை எக்ஸ் என்று சொல்லியிருப்போம், இந்த கோணத்தை y என்று சொல்லியிருப்போம். இது ஒரு பானா ஷேப். இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு கோணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டினால் வாரது ஒரு நேய கோணம். அதாவது 180 பாகையா இருக்கும் நேய கோணம். அப்ப அதுக்கு ரீசனா இருக்கிறவர் யார்? இந்த ரெண்டு சமாந்தர கோடுகள் பிக்யூவும் எஸ்ஆரும் சமாந்தரமா இருக்கிறனால மட்டும்தான் இந்த ஒரு
நேர்கோணம் என்ற கதையை கதைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து கூட்டி 180 சொல்லி போட முடியாது. ஓகே, அது நேர்கோணம். அடுத்து மூன்றாவது இவருக்கும் ஏபிசி என்று சொல்லி பேர் வைப்போம். இங்கே ஏபிசிடிஇ என்று சொல்லி வைப்போம். ஸோ இப்போ இந்த கோணம் இவர் எக்ஸ் இவர் ஒய் என்று சொல்லி சொன்னால் எக்ஸும் ஒய்யும் பருமனில் சமனாக இருப்பாங்க. என்ன காரணம்? ஒத்த கோணம். என்னது? ஒத்த கோணம். ஒத்த கோணமாக ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கிறது யாரு? இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளும். அவர்களையும் போடுங்க. ஸோ தேர்ஃபோர் இனி உங்களுக்கு மறக்கக்கூடாது, இந்த ரெண்டு சமாந்தர கோடுகள் ஒரு படத்தில் கொடுத்துருந்தான்னு சொல்லி சொன்னா டக்குன்னு பாருங்க அவங்க பானா ஷேப்பில் இருக்கிறாங்களா, எஃப் ஷேப்பில் இருக்கிறாங்களா, இசட் ஷேப்பில் இருக்காங்களான்னு சொல்லி. இசட் ஷேப்பில் இருந்தால் ஒன்று விட்ட கோணம், பானா ஷேப்பில் இருந்தால் நேர் கோணம், எஃப் ஷேப் இருந்தால் ஒன்று விட்ட கோணம். இப்போ எஃப் ஷேப்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பெர்ஃபெக்டான எஃப் ஷேப் வராது. அதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, சமாந்தர கோடுகள் ரெண்டு இருந்தால், இப்படி ரெண்டு சமாந்தர கோடுகள் இருக்கு, இப்படி இருந்தால் இவருக்கு ஒத்த கோணம். இவர் பார்க்கறதுக்கு எஃப் மாதிரி இல்லைன்னாலும் இவருக்கு சமாந்தரம், பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் எஃப் ஷேப்பில் இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன்னா. அப்போ இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யலாம். என்னது? இவரை நீங்கள் 180 மைனஸ் ஒய் என்று சொல்லி போகலாம் தானே. எதனால்? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை என்னது? 180 பாகை. அப்போ இவர் y என்று சொல்லி சொன்னால் இவர் சரி வச்சிருங்கன்னால் இவர் 180 மைனஸ் y சொல்லி வரார். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டினீங்கன்னு என்ன வரணும்? இது ஒரு சமாந்தர கோடு, இது ஒரு சமாந்தர கோடு தானே, பானா ஷேப்பில் இருக்கு. கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 180 வரும். வருதான்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ் பிளஸ் 180 மைனஸ் y சமன் 180 வரணும். வருதான்னு சொல்லி பார்ப்போமா? வருதான்னு சொல்லி பார்ப்போமா? ஆல்ரைட். ஸோ இப்போ ரெண்டு கோணங்களையும் கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 180 பாகை வரணும் தானே, அதானே வந்து லா. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? எக்ஸையும் 180 மைனஸ் வையையும் கூட்டுவீங்க. கூட்டினா 180 வரும். அது எப்படி சார் என்ஷூர் பண்ணுறது? ஓகே, இப்போ என்ன செய்வோம்? இடப்பக்கத்தை மட்டும் எடுப்போம். இடப்பக்கத்தை எடுத்தீங்க என்றால் எக்ஸ் பிளஸ் 180 மைனஸ் ஒய். ஓகே, ஸோ ரெண்டையும் கூட்டி கடைசியில் உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 180 சொல்லி வரும். ஆல்ரைட், 180 சொல்லி வரும். நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு கோணத்தை கண்டுபிடிச்சிருங்க தானே. இப்போ இந்த எஃப் ஷேப்பில் கண்டுபிடிச்சிருங்க தானே. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எக்ஸுக்கான வேல்யூ கொண்டு போய் எக்ஸ் இந்த இடத்துல போடுங்க. ஓகே, ஒய்க்கான வேல்யூ கொண்டு போய் இந்த இடத்துல போடுங்க. போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்யிலிருந்தும் 180 கூட்டுறதுனாலையும் வர்ற ஆன்சர் கட்டாயம் 180க்கு சமனாக இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலி செய்து பாருங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு கேள்வி ஏதோ ஒரு ஸ்கூல் பேப்பரில், ராயல் காலேஜ் பேப்பரில் எனக்கு சரியாக ஷுவர் இல்லை, ஏதோ ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து வந்திருந்தது, நிறுவலில் வந்திருந்தது. ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்க்கணுமா, எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். மேக்ஸ் அதானே, மேக்ஸின் பியூட்டி அதானே. ஸோ இந்த மூன்று டைப்ஸையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஷேப்ஸ் இசட், பானா ஷேப், எஃப் ஷேப். இசட் இது இசட் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று விட்ட கோணம், பானா ஷேப்னு சொன்னால் நேர் கோணம், எஃப் ஷேப்னு சொல்லி சொன்னால் ஒன்று ஒத்த கோணம். ஆல்ரைட், ஒத்த கோணம். ஸோ இப்போ இந்த கேள்விக்கு வருமே மறுபடியும். இப்போ எங்களோட எய்ம் என்னது? இந்த கேள்வி செய்கிறது தானே. ஆல்ரைட், ஸோ இந்த கேள்வியை செய்த ஆக்கள் இருந்தீங்க என்றால் ஆல்ரைட், எனக்கு என்ன கோணம் தெரியுது என்று சொல்லி சொன்னால் ஒன்று விட்ட கோணம் தெரியுது. எப்படி ஒன்று விட்ட கோணம்? இவர் ஆல்ரெடி 50 பாகையாம். அப்போ இவரும் எத்தனை பாகையா இருப்பார்? 50 பாகை. ஏன்னா இசட் ஷேப். இவர் 50 இவர்
இவருக்கு சமாந்தரமாகவும் இருக்கார். அடுத்து இவர் 50 என்று சொல்லி சொன்னால் இவரும் 50 பாகை தானே. ஸோ தேர்ஃபோர் கேள்வி முடிஞ்சு. என்ன நடந்தது? கேள்வி முடிஞ்சு. ஸோ தேர்ஃபோர் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இந்த வையை கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? அப்போ எக்ஸ் சமன் y ப்ளஸ் 50. இந்த வையும் இந்த 50ம் சேர்ந்தால் வரும். இது எப்படி 50 என்று சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிடி சமாந்தரம் ஏபி. ஸோ ஒன்று விட்ட கோணம் மறுபடியும் 50ன்னு சொல்லி போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எழுதலாட்டி இங்கே ஒன்று விட்ட கோணம்னு சொல்லி இங்கே குறிக்கணுமா? இங்கே 50ன்னு சொல்லி குறிச்சிருக்கணும். இங்கே 50ன்னு குறிச்சிட்டு நீங்கள் டிரெக்டாக அப்படி போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பான். ஸோ எக்ஸ் சமன் பைக் என்ன வரும்? 65 + 50 என்ன வரும்? 115 பாகை. எக்ஸ் சமன் 115 பாகை. ஓகே, அதுக்கான ஆன்சரும் ஓகே. அதுக்கு அடுத்தது உருவில் உள்ள செவ்வுருளையின் வலைமேற்பரப்பை காண்க. வலைமேற்பரப்பை காண சொல்கிறான். இப்போ நாங்கள் படிச்சிருப்போம் தியரியில் ஒரு உருளை செவ்வுருளை என்று சொல்லி சொன்னால் செவ்வட்ட உருளை அடியும் மேற்பரப்பில் இருக்கிற அந்த ஒரு பரப்பும் வந்து என்னவா இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கிறது தான் செவ்வட்ட உருளை. ஸோ அதிண்ட அடியின் ஆரையை நீங்கள் ஆறுன்னு சொல்லி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் கீழேயும் அடியின் ஆரை ஆறாக தான் இருக்கும். அதன் உயரம் ஹெச்ன்னு சொல்லி நாங்கள் எடுப்போம். அதானே தியரியில் நாங்கள் பார்த்த விஷயம். ஸோ இவரை இந்த இடத்துல நாங்கள் வெட்டுறோம். இப்படி ரெட் கலரில் போடுறோன்னா ஆரஞ்ச் சரி போடுறோம். இதில் இந்த இடத்துல நீங்கள் வெட்டுறீங்க. ஆல்ரைட், இந்த இடத்துல இவரை வெட்டி நீங்கள் நீட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு தாள் கொண்டு வரும். இந்த தாளிண்ட இந்த நீளம் இருக்கு இல்லையா? இந்த நீளம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த இடம் இது ஃபுல்லாக என்னது? ஒரு வட்டம் இல்லையா? மேலேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வெட்ட போகிறீங்க. இந்த வட்டத்தின் ஆரை வந்து ஆர். ஓகே, ஸோ ஒரு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி மீண்டும் அதே புள்ளிக்கு வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? சுற்றளவு. அப்போ இந்த வட்ட வடிவத்தில் இருக்கிற இந்த ஒரு பகுதியில் இந்த ஏ பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இங்கே போய் திரும்பியும் ஏக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன சொல்லுவோம்? வட்டத்தின் பரிதி, அதாவது 2πrன்னு சொல்லி சொல்லுவோம். வட்டத்தின் பரிதி. ஓகே, இப்போ நீங்கள் இதை வெட்டி நீட்டினீங்கன்னாலும் உதாரணத்துக்கு இந்த இங்கே ஒரு நூலை வந்து ஒரு நூலை எடுத்து ஓகே இந்த இடத்துல நூலை நீங்கள் வந்து ஒட்டிட்டு இப்படியே சுற்றுறீங்க. நூலை சுற்றி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே வந்து வர டைம் வெட்டிடுறீங்க. வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வட்ட அப்படியே ஷேப் வரும். அப்புறம் அந்த நூலை என்ன செய்றீங்க என்றால் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்கீங்க தானே, இந்த இடத்துல இருந்து திரும்ப டிஸ்ஜாயின் பண்ணுறீங்க. டிஸ்ஜாயின் பண்ணி நீட்டுறீங்க என்றால் இப்படி ஒரு நீளமான ஒரு நூல் துண்டு ஒன்று வரும். இந்த வட்ட வடிவ ஷேப்பில் இருக்கிற இந்த நூல் துண்டுன்ற சுற்றளவு 2πr என்று சொல்லி சொன்னால் அதை வெட்டி நீட்டினாலும் அதே 2πr தானே இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இந்த செவ்வகத்தின் நீளம் என்ன வரும்? 2πr வரும். உயரம் என்னது? ஆல்ரெடி ஹெச் என்று சொல்லி இருந்துட்டு ஹெச். அப்போ இதான இந்த வலை மேற்பரப்பாக இருக்கும். இந்த வெட்டி நீட்டினீங்கன்னா இதான் இந்த வலை மேற்பரப்பு. அதான் இங்கே போட்டிருக்கோம் நாங்கள். இந்த வலை மேற்பரப்புக்கான பரப்பளவுக்கான ஈக்குவேஷன் அப்போ என்ன வரும்? நீளம் தர அகலம். நீளம் என்னது? 2πr. அகலம் என்னது? உயரம் ஹெச். ஸோ 2πr ஹெச் என்று சொல்கிற ஒரு ஈக்குவேஷன் ஒரு செவ்வுருளைன்ற வலை மேற்பரப்புக்கு வரும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? படித்து ஞாபகம் வச்சிருக்கணும். ஞாபகத்தில் வச்சிருக்கணும், ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். தெரியாத ஒருத்தருக்கு இந்த கேள்வி செய்யலாம். ஓகே, ஸோ அதனால தான் தியரி படிக்கிறப்ப தெளிவாக படிங்க. தியரி எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லி படிங்க. பாஸ் பேப்பரில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் கொஷின்ஸ். ஸோ பாஸ் பேப்பரோடு நீங்கள் ஒருங்கிணைஞ்சு படிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எல்லா கொஷனும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வலைப்பரப்பின் பரப்பளவுக்கான கோவை என்னது? சமன்பாடு என்னது? வலைப்பரப்பின் பரப்பளவு. வலைப்பரப்பின் பரப்பளவுக்கான கோவை என்னது? 2πr ஹெச். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 8 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது விட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர்னு சொல்லி. ஓகே, அப்போ ஆரை என்ன வரும்? ஆரை என்று சொல்கிறது விட்டத்தின் 2 மடங்கு. விட்டம் என்று சொல்கிறது டி, ஆரை என்று சொல்கிறது ஆர். ஆரை என்று சொல்கிறது விட்டத்தின் 2 மடங்கு. அப்போ நீங்கள் ஆரையை காணும் என்று சொல்லி சொன்னால் விட்டத்தை 2ஆல் பிரிக்கணும். விட்டத்தை 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் சொல்லி வரும். அதாவது ஆரை 4 சென்டிமீட்டர். அப்போ 2 பைக்கு பதிலாக நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவங்க தந்தாங்க தராட்டியும் நீங்கள் 22 தான் போடணும். போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் சரியா. அவங்க சொல்கிற டைமில் மட்டும்தான் π = 3.14 சொல்லி எடுக்கணும்.
அப்படி அவங்க சொல்லலாட்டி நீங்கள் எப்போவுமே 22 கீழேன்னு சொல்லி தான் இருக்கணும். ஓகே, பைக்கு பதிலாக 22 கீழே 7 பிரதியிடுங்க. 6க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், 8 கீழே 2 சொல்லி போடலாம். அப்படி இல்லாட்டி 4 சொல்லியும் போடலாம். 4 சொல்லி போடும். ஹெச்சுக்கு பதிலாக 14 சொல்லி போடணும். இப்போ இது சுருக்குவோம். இது 2. ஓகே, இது 44 8 44 8. ஸோ இங்கே 44 தர 8 சொல்லி வரும். ஸோ 44 8ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 350 352. என்ன அலகு, சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி சொல்லி போடணும். இதில் எதுக்கெல்லாம் மார்க்ஸ் தருவாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்டெப் இதில் நீங்கள் பைக்காக என்ன பிரதிடுறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. என்னது, பைக்காக என்ன பிரதிடுறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கும் மார்க்ஸ் போடுவாங்க. இந்த ஸ்டெப் ஃபுல்லுக்கும் மார்க்ஸ் போடுவாங்க. அடுத்து 6க்காக பிரதிடு பண்ணுற இடத்துல பார்ப்பாங்க என்ன பிரதிடுறீங்கன்னு சொல்லி. ஹெச்சுக்கு என்ன பிரதிடுறீங்க சொல்லி பார்ப்பாங்க. இந்த பிரதிடுக்கு 1 மார்க்ஸ். அப்புறம் ஃபைனல் ஆன்சர் அழகோடு இருந்தால் அதுக்கு 1 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ். ஆல்ரைட். ஸோ இந்த கேள்வியை நீங்கள் இலகுவாக செஞ்சு கொண்டு போகலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்த 5வது கேள்வி. 2x - 4 கீழ் 3 = 2. 2x - 4 கீழ் 3 = 2. இப்படியே வச்சுக்கொண்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பகுதி எண்ணை இல்லாமல் ஆக்கணும். பகுதி எண் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம், இருபுறமும் பகுதி எண்ணால் பெருக்குவோம். பெருக்குன்னா என்ன ஆகும், 3 × 2x - 4 = 6 என்று சொல்லி வரும். அப்போ 3ஐயும் 2xையும் பெருக்குனீங்க என்றால் 6x, 4ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்க என்றால் 12. அப்போ 3க்கு மைனஸ் இருக்கிறபடியா -12 என்று சொல்லி வரும். மறை 12 6. ஸோ 6x = 12 + 6, 6x = 18. அப்போ எக்ஸை காண்றதுக்கு 6ஆல் 2 பக்கமும் பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் x = 3 என்று சொல்லி வரும். x = 3 என்று சொல்லி வரும். இதில் ஓகே, இந்த ஸ்டெப் அண்ட் தென் இதுகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அடுத்து கடைசி ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்பும் சரியாக இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த கடைசி ஸ்டெப் இருக்குல்ல, இந்த 2 ஸ்டெப்பும் சரியாக இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ். ஆல்ரைட். ஓகே. ஸோ x = 3 என்று சொல்லி வரும். அடுத்தது, மையம் ஓவை உடைய வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர் ஆவதுடன் நான் PQவின் நீளம் 16 சென்டிமீட்டர் ஆகும். உருவில் OXின் நீளத்தை காண்க. ஆல்ரைட். என்ன சொல்கிறான், உருவில் OXின் நீளத்தை காண்க. இப்போ எனக்கு சொல்லுங்க பாப்போம், நீங்கள் ஜெனுவினாக சொல்லணுமா, OX என்று சொல்லி சொன்னால் என்னது, PQ என்று சொல்லி சொன்னால் என்னது. இப்போ நிறைய பேர் பிள்ளையா சொல்லியிருப்பீங்க, OX என்றால் RI சார் என்று சொல்லி. இவரை சொல்லியிருப்பீங்க நான். PQ என்று சொல்கிறது யார், நான். இங்கிலீஷில் காட்னு சொல்லி சொல்லுவாங்க, காட். RI என்று சொல்லியிருந்தால் பிழை. OX என்று சொல்கிறது யார், RI இல்லை. நானுக்கு வட்டத்தின் மையத்திலிருந்து வரைகிற செங்குத்து கோடு தான் OX. OX யாரு, வட்டத்தின் நான் PQவிற்கு வட்டத்தின் மையம் ஓவிலிருந்து வரையப்படுற செங்குத்து கோடு தான் OX. R என்று சொல்லணும் என்று சொன்னால் இந்த X எங்கே வந்து முடிஞ்சிருக்கணும், இங்கே வந்து முடிஞ்சிருக்கணும். வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தின் பரிதிக்கு வரையப்படுற நேர்கோடு தான் யார், RI. இப்படி இருந்தால் நீங்கள் R என்று சொல்லலாம் OX. ஆனால் அப்படி இருக்கா, இல்லை. ஸோ இந்த கன்ஃபியூஷனை வந்து ஒருக்கா கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு அது பிள்ளையான ஒரு விஷயமா இப்போவுமே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஆல்ரைட். இது ஒரு லா. என்னது, வட்டத்தின் மையத்திலிருந்து ஓகே அதே வட்டத்தின் நானுக்கு நீங்கள் ஒரு செங்குத்து கீறினீங்கன்னு சொல்லி சொன்னால், செங்குத்து தானே கீறி இருக்கான், அதான் OX. செங்குத்து கீறினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த செங்குத்து நானை இருசம கூறிடும். அதாவது PX = XQ ஆகிற மாதிரி 2ஆ பிரிக்கும். அப்போ என்னது, PX = XQ. அது தெரிஞ்சிட்டா, ஓகே. அடுத்து இந்த பியையும் ஓவையும், அதாவது OPயை நான் இணைக்கிறேன், OQவை நான் இணைக்கிறேன். இப்போ சொல்லுங்க பாப்போம், OP என்னது, OQ என்னது, ரெண்டுமே என்னது, ரெண்டுமே ஆரைகள். இப்போ சரி, OPயும் OQவும் என்னது, ஆரைகள். வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தின் பரிதியில் இருக்கிற ஒரு புள்ளியை இணைக்கிற நேர்கோடு ஆரை. இது ரெண்டுமே என்னது, ஆரைகள். ஓகே. இப்போ உங்களோட மேக்ஸ் சிலபஸ்லேயே ஓகே செங்கோண முக்கோணி வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தேற்றங்கள் 3 தான் இருக்கு. தேற்றங்களில் கன்செப்ட்ஸ் ஒன்று வந்து பைதகரஸ் இந்த தியரம், ரெண்டாவது என்னது திரிகோண கணிதம், மூன்றாவது என்னது நடுப்புள்ளி தேற்றம். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த கொஷனில் உங்களுக்கு என்ன தெரியும், வட்டத்தின் ஆரே கொடுத்துருக்கான் 10 சென்டிமீட்டர். அப்போ என்னது, OPயும் OQவும் சமன், ஏன்னா ரெண்டுமே ஆரைகள். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அது ரெண்டுமே 10 சென்டிமீட்டர். PQ 16 சென்டிமீட்டர்னு சொல்லி சொன்னால்
பிஎக்ஸும் எக்ஸ்கியூவும் சமன். அப்போ இது ஃபுல்லாக 16 சொல்லி சொன்னால் இவர் எத்தனை 8 சென்டிமீட்டர், இவரும் 8 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோ இவங்க 8 சென்டிமீட்டர். அந்த ரெண்டு தரவுகளையும் நீங்கள் குறிச்சுக்கொள்ளணும். ஓகே, அந்த ரெண்டு தரவுகளையும் நீங்கள் குறிச்சுக்கொள்ளணும். இப்போ குறிச்சிட்டீங்க தானே? இப்போ உங்களுக்கு ரெண்டு செங்கோண முக்கோணிகள் இருக்கு. ஒரு முக்கோணி வந்து முக்கோணி பி எக்ஸ் ஓ, இன்னொரு முக்கோணி எக்ஸ் ஓ கியூ. ரெண்டுல ஏதாவது ஒரு முக்கோணி எடுங்க. முக்கோணி பி எக்ஸ் ஓக்கு பைத்தகரசின் படி, பைத்தகரசின் படி, பைத்தகரசின் படி என்ன செய்வீங்க? ஓபி இந்த வர்க்கம் எதுக்கு சமன்? பிஎக்ஸ் இந்த வர்க்கம் சக எக்ஸ்ஓ இந்த வர்க்கத்துக்கு சமன். அப்போ பிஎக்ஸ் என்று சொல்லி சொன்னால் என்ன வரும்? 8 சென்டிமீட்டர். 8 இந்த வர்க்கம் எக்ஸோன்னு சொல்லி சொன்னால் என்ன வரும்? உங்களுக்கு தெரியாது. அப்போ ஓஎக்ஸ் வர்க்கம். ஆனால் ஓபி உங்களுக்கு தெரியும். ஓபி என்னது 10. ஸோ 10 இந்த வர்க்கம் சமன் 8 இந்த வர்க்கம் சக ஓஎக்ஸ் இந்த வர்க்கம். அப்போ ஓஎக்ஸை எழுவாய் மாற்றம் செஞ்சு வச்சுக்கொண்டீங்க என்றால் இடப்பக்கத்தில், வலப்பக்கத்தில் உங்களுக்கு 10 இந்த வர்க்கம் சக 8 இந்த வர்க்கம் சொல்லி வரும். இப்போ ஒரு சில பேர் என்ன செய்வீங்க, இதை 100 மைனஸ் 64 36 சொல்லி போட்டு ஓஎக்ஸ் வர்க்கம் சொல்லி போட்டு வர்க்க மூலம் எடுத்து ஓஎக்ஸ் சமன் பிளஸ் ஓ மைனஸ் 6 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஓஎக்ஸுக்கு வந்து ப்ளஸ் 6 வருமா மைனஸ் 6 வருமானு சொல்லி. நீளத்தை நாங்கள் எப்பொழுதும் மேக்ஸில் ப்ளஸ் தான் அழைப்போம். அதனால இதுக்கு பொருத்தமான ஆன்சர் ஓஎக்ஸ் சமன் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர். இப்படி இல்லாமல் இன்னொரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் 10 வர்க்கம் சய 8 வர்க்கம் என்று சொல்லி சொன்னால் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க? ஏ சய பி ஏ சக பி என்று சொல்லி போட்டு பெருக்கி விட்டுருவாங்க. அப்போ 10 சய 8 10 சக 8 சொல்லி போடுவாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? போட்டிங்கன்னா என்ன வரும்? இது 2, இது 18, 36 சொல்லி வரும். அப்படியும் செய்யலாம். ஏன்னா 100 வர்க்கம் யாருக்கும் தெரியல, 8 வர்க்கம் யாருக்கும் தெரியலன்னு சொல்லி சொன்னால் 10 வர்க்கம் சய 8 வர்க்கம் சொல்றது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்று சொல்ற வடிவம். அந்த வடிவத்தில் போட்டும் செய்யலாம். ஸோ ஓஎக்ஸ் என்ன வருது? 6 சென்டிமீட்டர். உண்மைக்குமே எந்த ஒரு பேராமீட்டருக்கும் நீங்கள் ருட் எடுத்தீங்க என்றால், அதாவது வர்க்க மூலம் எடுத்தீங்க என்றால், ஒரு கணியத்துக்கு நீங்கள் வர்க்க மூலம் எடுத்தீங்க என்றால் அதுக்கு வார ஆன்சர் ப்ளஸோ மைனஸ் என்று சொல்கிற குறியோட தான் வரும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம் சமன் 4 என்று சொல்லி இருக்கு. இதுக்கு ருட் எடுக்கிறீங்க, வர்க்க மூலம் எடுக்கிறீங்க. எக்ஸ் சமன் ப்ளஸோ மைனஸ் 2 என்று சொல்லி தான் வரும். ஆக்சுவலாக 2 என்று சொல்லி வரும். ஓகே, எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம்? எக்ஸ் சமன் 2 அல்லது எக்ஸ் சமன் சய 2 என்று சொல்கிற ஆன்சர்ஸை எடுத்துக்கொள்ளும். பட் உங்களோட சிலபஸை பொறுத்த அளவுக்கு அந்த ப்ளஸோ மைனஸை கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் இதுவே நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் மேக்ஸ் செய்ய போகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லது அட்வான்ஸ் லெவலில் ஃபிசிக்ஸ் செய்ய போகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால், அதாவது பயோ செஞ்சாலும் சரி மேக்ஸ் செஞ்சாலும் சரி ஃபிசிக்ஸ் வர தான் போகுது. ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை நீங்கள் இங்கேயே படிச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே வச்சு உங்களுக்கு வந்து தீத்திட்டு இருக்க மாட்டாங்க. தே ஒன்ட் ஸ்பூன் ஃபீட். உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு தான் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஓஎக்ஸ் சமன் 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர். அடுத்து மடக்கை வடிவில் எழுதுக. மடக்கை வடிவில் எழுத மட்டும் சொல்கிறாங்க. முதல்ல வந்து மடக்கை வடிவத்துக்கு முன்னால் சுட்டி வடிவத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது? ஃபுல்லாக சுட்டி வடிவம். இது ஃபுல்லுக்கும் என்ன பேர் சொல்லுவோம்? சுட்டி வடிவம். இது எல்லாமே என்னது? ஃபுல்லாக சுட்டி வடிவம். ஸோ இதில் இவர் யார்? அடி. இவர் யார்? சுட்டி அல்லது வலு. சுட்டி அல்லது வலு. இவர் யார்? பெருமானம். ஸோ தேர்ஃபோ இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற விஷயம் தான் சுட்டி வடிவம். இப்போ சுட்டி வடிவத்திலேருந்து மடக்க வடிவத்துக்கு மாற்ற முடியும் சொல்ல சொன்னால் நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ 2 × 5 அடுக்கு சமன் 32. அதான உண்மை. 2 × 5 வலுன்னு சொன்னாங்க 32. அப்போ இவர் அடி. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ லொக் எடுத்த மட்டும் சொல்லி சொன்னால் பெருமானத்துக்கு தான் லொக் எடுப்போம். இல்லை யார் பெருமானம்? 32 தானே. அப்போ 32க்கு லொக் எடுக்கிறீங்க. இப்படி சும்மா 32 சொல்லி போட லொக்கில் என்ன அர்த்தம்? அடி 10 சொல்லி அர்த்தம். ஆனால் இங்கே அடி 10 வர முடியுமா? வர முடியாது. சுட்டி வடிவத்தின் அடியும் சுட்டி வடிவத்தின் அடி யாரு? 2. மடக்கேண்ட அடியும் சமனா இருக்கணும். அப்போ சுட்டி வடிவத்தின் அடி என்னது? 2. அவ மடக்கேண்ட அடி என்னது? 2 இருக்கும். பெருமானத்துக்கு தான் நாங்கள் லொக் எடுப்போம். அப்போ லாக் அடி 2 32 சொல்லி வரும். சமன் யாருக்கா இருக்கணும்? மிஞ்சி போனால் மிச்சம் இருக்கிறவர் யார்? 5. 5க்கு சமனாக இருக்கணும். இதை ஈஸியாக செய்யறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. அந்த டெக்னிக் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதுக்கெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த விஷயம் புரியாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு 1xலையோ இல்லாட்டி வந்துட்டு 0.5xலையோ போட்டு பார்த்து லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே.
எப்பவும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பெருமானத்துக்கு தான் நாங்கள் சுட்டி வடிவத்தில் இருக்கிற பெருமானத்துக்கு தான் லொக் எடுப்போம். ஓகே, ஸோ 2 × 5. இப்போ இவருக்கு நாங்கள் லொக் எடுத்துட்டோம். என்ன ஆகும்னு சொன்னால் இவர் இங்கே கீழே வருவார், இவருடைய இடத்த 2 இடத்த 5 எடுப்பார். அப்போ இவர் 2, இவர் 32 சமன் 5 சொல்லி வரும். இது இன்னொரு உதாரணம் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் 16, 2 × 4. ஸோ இவர் சுட்டி வடிவம். ஓகே, 16 சமன் 2 × 4. அப்போ லொக் எடுத்தோம்னு சொல்கிறாங்க, பெருமானத்துக்கு லொக் எடுப்போம். அப்போ இவர் கீழே வருவார், இவர் இடத்தை பிடிப்பார். அப்போ 2 ரிவர்ஸில், அதாவது இப்படி இப்படி சுட்டி வடிவம் இல்லாமல் மடக்க வடிவம் கொடுத்துட்டான், சுட்டி வடிவத்துக்கு மாற்ற சொன்னான்னு சொன்னால் சிம்பிள். இது என்ன வடிவத்தில் இருக்குது? லொக் வடிவத்தில் இருக்குது, மடக்க வடிவத்தில் இருக்குது. அப்போ சுட்டி வடிவம் மாற்றணும் என்ன செய்வீங்க? இவரை இங்கே போட்டுட்டு இவர் தூக்கி மேலே கொண்டு போய் சொருகுவீங்க. 16 அப்படியே தான் இருப்பார், இவர் ஸ்டேபிளாக இருப்பார். 2 இங்கே வருவார், 4 இடத்துக்கு 4 மேலே போயிடுவார். இப்போ அதே லாக் 2 32 சொல்லியிருந்தால் இதான் 5. அப்போ இவர் இங்கே வருவார், இவர் மேலே போயிடுவார். இப்போ மடக்க வடிவத்தில் இருந்தால் சுட்டி வடிவத்துக்கு மாற்றவும் உங்களுக்கு தெரியும், சுட்டி வடிவத்தில் இருந்தால் மடக்க வடிவத்துக்கு மாற்றுறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருந்தான்? மடக்கை வடிவில் எழுதுக. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர்? இதானே ஆன்சர். 32 சமன் 2 × 5. ஸோ லாக் அடி 2 32 சமன் 5 சொல்லி ஆன்சரை போடுவீங்க. சிம்பிளான ஒரு கேள்வி, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கடுத்து இவர் இந்த 8வது கேள்வி செய்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் எந்த மெத்தடை நீங்கள் ஒருக்கா ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருந்தால். ஆல்ரைட், ரூட் 11, அதாவது வர்க்கம் மூலம் 11. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும், அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த லாக் சும்மா 32 சொல்லி போட்டால் இதுக்கு என்ன அர்த்தம்? இதன் அடி என்னது? அடி 10, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து எல்ஜி 40 சொல்லி போட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இதை எப்படி எழுதலாம்? மாற்றி லாக் அடி 10 40 எழுதலாம். அப்படி இல்லாட்டி லாக் 40 சொல்லி எழுதலாம். அடி 10 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்ஜி போட்டு எழுதலாமா? ஓகே, அடி 10 இருந்தால் மட்டும்தான் எல்ஜி போட்டு எழுதலாம். இப்போ லாக் 10 அடி 10 100 சொல்லியிருந்தால் நீங்கள் எல்ஜி 100 சொல்லி எழுதலாம், அல்லது லாக்னு சொல்லி போட்டு அடியை போடாமல் 100 சொல்லி எழுதலாம். அதே இப்போ லாக் அடி 2 4 சொல்லியிருந்தால் இதுக்கு நீங்கள் எல்ஜி 4 சொல்லி எழுத முடியாது, இதுக்கு நீங்கள் லாக் 4 சொல்லி எழுத முடியாது. ஸோ அதுகளை கவனிச்சுக்கொள்ளுங்க. அடுத்து மடக்க விதிகளை பற்றி நான் என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹென்ஸ்போ அகாடமி சேனலில். போயிட்டு ஒருக்கா பிளேலிஸ்ட்டில் அல்லது பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் போய் தேடி பாருங்கடா, அதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். ஆல்ரைட், இப்போ என்னது? லாக் 11 முதலாம் தசமதானத்திற்கு லாக் மடக்கை 11, மடக்கை இல்லை, வர்க்கமூலம் 11 பெருமானத்தை முதலாம் தசமதானத்திற்கு தருக. ஓகே, அது என்ன சார்? முதலாம் தசமதானம் ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில். என்னது? ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ். முதலாம் தசமதானம், 2ஆம் தசமதானம், 3ஆம் தசமதானம், முதலாம் அன்னளவாக்கம், 2ஆம் அன்னளவாக்கம், 3ஆம் அன்னளவாக்கம், இது எல்லாமே உண்டு தான். முதலாம் தசமதானம் சொல்லி கேட்டாலும் உண்டு தான், முதலாம் அன்னளவாக்கம் சொல்லி கேட்டாலும் உண்டு தான். ஸோ முதலாம் தசமதானம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ரூட் 11க்கு அந்த ஆன்சர் எப்படிப்பட்ட ஒரு வடிவத்தில் இருக்கணும்னு சொல்லி சொன்னால், உங்களோட முன்னுக்கு வர இலக்கத்தை போட்டு ஒரு தசமதானத்துக்கு அடுத்து தசத்துக்கு இங்கால ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் வரணும். ஒரே ஒரு இலக்கம், ஒரு இலக்கம். இப்போ உதாரணத்துக்கு ரூட் 2 சொல்லி சொன்னால் 1.41 சொல்லி அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ போடும். பட் அதற்கு உங்களுக்கு முதலாம் தசமதானத்தில் வேல்யூ தர சொல்லி சொன்னான்னு சொன்னால் நீங்கள் என்னென்னு சொல்லி போடுவீங்க? ரூட் 2 சமன் 1.4 சொல்லி போடுவீங்க. அதாவது தசமதானத்துக்கு அடுத்து ஒரே ஒரு இலக்கம் தான் வரலாம். அதே இரண்டாம் தசமதானத்தில் தருகன்னு சொல்லி சொன்னால் என்ன போடுவீங்க? ரூட் 2 சமன் 1.41 போட்டு போயிடுவீங்க. ரூட் 3 சமன் 1.73 சொல்லி போட்டு போயிடுவீங்க. ரூட் 5 சமன் 2.21 சொல்லி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதே முதலாம் அன்னளவாக்கத்தில் சொல்லி கேட்டால் ரூட் 3க்கு என்ன போடுவீங்க? 1.7 சொல்லி போடுவீங்க. ரூட் 5க்கு 2.2 சொல்லி போடுவீங்க. ஸோ தேர்ஃபோர் இப்போ இந்த முதலாம் அன்னளவாக்கம் முதலாம் தசமதானம் சொல்லி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே போய் இந்த கேள்வியை முடிச்சிடும். ஆல்ரைட், இப்போ ரூட் 11 எப்பொழுதும் வர்க்கமூலத்துக்குள்ள ஒரு இலக்கத்தை கொடுத்து இது ஒரு சேடு இல்லையா, அந்த சேடுன்ற பெருமானத்தை கேட்டான்னு சொல்லி சொன்னால் சிம்பிளாக முடிக்கலாம். கவனிச்சுக்கொள்ளுங்க.
இப்போ இந்த 11 சொல்றவர் எந்த ரெண்டு சதுர எண்களுக்கு இடையில வருவார்னு சொல்லி பாருங்க. சார் என்ன சார் சதுர எண் தெரியாதே சார். கவனிச்சுக்கொள்ளு தம்பி, கவனிச்சுக்கொள்ளுங்க தங்கச்சி. ஒரு ஒரு நேர் முழு எண்ணை அதே நேர் முழு எண்ணால பெருக்க வாரவர் தான் சதுர எண். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு நேர் முழு எண்ணை அதே நேர் முழு எண்ணால பெருக்க வாரவர் தான் சதுர எண். அப்போ ஒன்று ஒரு சதுர எண். ஒன்றோடால் பெருக்கி வார ஆன்சர் தான் ஒன்றுன்னு சொல்லி போட்டது சதுர எண் இல்லை. ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று வருது, அதனால ஒன்று ஒரு சதுர எண். ஒரு நேர் முழுவெண்ண அதே நேர் முழுவெண்ணால பெருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் வாரவர் தான் சதுரேன். அப்ப 4 ஒரு சதுரேன், மூண்டால பெருக்க வாரது 9 ஒரு சதுரேன், 4 4ஆல பெருக்க வார 16 ஒரு சதுரேன், 5 5ஆல பெருக்க வார 25 ஒரு சதுரேன், 6 6ஆல பெருக்க வார 36 ஒரு சதுரேன். ஸோ தேஃபோ இப்படி உங்களுக்கு எழுதி கொண்டே போகலாம். அப்ப இந்த 11 சொல்றவர் எந்த ரெண்டு சதுர எண்களுக்கு இடையில வாரான்னு சொல்லி பாருங்க. பார்த்தீங்க என்றால் 9க்கும் 16க்கும் இடையில தான் வருவார். 9க்கும் 16க்கும் இடையில. இப்போ என்ன செய்யுங்க, இவங்களுக்கு அந்த சூட்டை போட்டுருங்க, அவங்களோட கோட் மாதிரி இருக்கிற இந்த ஒரு சேடை போட்டுருங்க. இப்போ என்ன செய்யுங்கடா, இதுக்கு நேராக கீழே ஒரு கோடொன்று அடிங்க. இவருக்கு நேராக கீழே ஒரு கோடொன்று போடுங்க, இப்படி ஒன்று போடுங்க. இது யார்? என் கோடு. ஸோ வர்க்கமூலம் 9 என்று சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன ஆன்சர்? 3. வர்க்கமூலம் 16 என்று சொல்லி சொன்னால் என்னது அதுக்கு ஆன்சர்? 4. ஸோ 3க்கும் 4க்கும் இடையில என்ன பெருமானம் வரும்? 3.5. இந்த எல்லா ஸ்டெப்பையும் ப்ராப்பர்லி ஃபாலோ பண்ணுங்க. என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டாக ஒரு வர்க்கமூலத்துக்குள்ள ஒரு நம்பரை கொடுத்தா அது முதலாம் மண்டலவாக்கம் அல்லது ரெண்டாம் மண்டலவாக்கம் அல்லது முதலாம் தசமதானம் ரெண்டாம் தசமதானம் என்ன செய்யணும்? அந்த இலக்கம் எந்த ரெண்டு சதுரன்களுக்கு இடையில இருக்குன்னு சொல்லி பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பை செஞ்சு கொள்ளுங்க. செய்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஓகே, இப்போ டிஸ்டன்ஸை பார்க்கணும். 9க்கும் 11க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எத்தனை அலகுகளாக டிஸ்டன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு? 3 அலகுகள், சாரி 2 அலகுகள் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா 5 அலகுகள். ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இவர் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த 9 ரூட் 9 சொல்றவருக்கு வர பெருமானத்துக்கு பக்கத்தில் தான் இருப்பார். ஆனால் ஷுவராக உங்களுக்கு தெரியும் ரூட் 16க்கு வர்ற பெருமானத்துக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார். ஸோ இவருக்கு பக்கத்தில் சொன்னால் இந்த 3க்கு பக்கத்தில் தான் இருப்பார். ஸோ 3க்கு பக்கத்தில் சொல்லி சொன்னால் அடுத்து அதுவும் உங்களுக்கு தெரியுது என்னென்றால் இதில் 2 இதில் 5. ஸோ தேர்ஃபோ இவருக்கு பக்கத்தில் தான் இருக்கணும். ரூட் 9க்கு வர்ற ஆன்சர் 3, அந்த 3க்கு பக்கத்தில் தான் இவர் இருக்கணும். அப்போ 3.1 3.2 3.3லாம் இருக்கும் தானே. ஒரு 3.2 அல்லது 3.3 தான் வரலாம் 11க்கு. அது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது? இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ண சொன்னால் இந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேஞ்சில் வர்ற அந்த ஆன்சர்ஸ் எடுத்துருவாங்க, பெருக்குங்க. 3.2 3.2ஆல பெருக்குங்க. இப்போ என்ன செய்யறது? பெருக்கிறது கஷ்டம், தசமதானத்தில் பெருக்க கஷ்டம் சொல்லி சொன்னால் 32 பெருக்குங்க. பெருக்கிட்டு 2 தசமதானம் முன்னுக்கு எடுத்துருவாங்க தசமதானத்தை. ஸோ 2 நேரம் பெருக்குனீங்கன்னா 4 6 6 9. ஸோ 4 11.24 சொல்லி வருது. 3.2 பெருக்குனீங்கன்னா இப்போ 3.3 3.3ஆல பெருக்கி பார்ப்போம். 3 9 3 9 9 9. இப்போ பாருங்க, உங்களுக்கு 3.3 எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 11.89 வருது. அது அண்ணளவா எதுக்கு சமன்? 12க்கு சமன். ஆனால் இவர் அண்ணளவா 11க்கு சமன். அப்போ யார் பொருத்தமானவர்? 3.2. ஆகவே முதலாம் அண்ணளவாக்க பெருமானம் அல்லது முதலாம் தசமதானத்தில் என்னத்தை கொடுப்பீங்க? 3.2 சொல்லி கொடுப்பீங்க. ஓகே, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து காரணிப்படுத்துக. காரணிப்படுத்துகளை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? எக்ஸ் வர்க்கத்தை அதிண்ட குணகத்தோட, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் என்று சொன்னால் என்ன சார்? எக்ஸின் குணகம் என்று சொன்னால் என்ன சார்? எக்ஸ் வர்க்கம் எதால பெருக்கப்பட்டிருக்காரோ அவர் தான் அது குணகம். இப்போ இந்த எக்ஸ் வர்க்கத்தை நான் மாற்றி எழுதுறேன்னு சொல்லி சொன்னால் 1 இன்டூ எக்ஸ் வர்க்கம் என்று சொல்லி எழுதலாம். அப்போ எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் யாரு? 1. இப்போ இங்கே சய 7 எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸின் குணகம் என்று சொல்லி சொன்னால் எக்ஸ் யாரால பெருக்கப்பட்டிருக்காரு? சய 7ஆல பெருக்கப்பட்டிருக்கார். அப்போ சய 7 என்று சொல்றவர் அதுண்ட குணகம். ஸோ அதே மாதிரி இப்போ ஏஎக்ஸ் வர்க்கம் இருக்கு பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இருக்கு. இதில் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் என்னது? எக்ஸ் வர்க்கம் யாரால பெருக்கப்பட்டிருக்கார்? பிளஸ் ஏஆல பெருக்கப்பட்டிருக்கார். ஸோ ஏ தான் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். எக்ஸ் யாரால பெருக்கப்பட்டிருக்கார்? பி ஆல பெருக்கப்பட்டிருக்கார், அதுவும் பிளஸ் பி. ஆகவே எக்ஸின் குணகம் பிளஸ் பி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் யாரால பெருக்கப்பட்டிருக்காரோ
அவரோட குறியோட போட்டிங்கன்னா அதான் அவரோட குணகம். கோஎஃபிஷியன்ட் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எனிதிங். ஸோ இப்போ என்ன செய்வீங்க, காரணிப்படுத்துறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன செய்வீங்க, எக்ஸ் வர்க்கத்தை அவரோட குணகத்தோடு சேர்த்து, அதாவது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் உண்டு. ஸோ அப்போ எக்ஸ் வர்க்கத்தை இந்த மாறிலி பெருமானம் இருக்கு இல்லையா, 12ஓட பெருக்கணும். பெருக்குனீங்க என்றால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும், 12 எக்ஸ் வர்க்கம். ஸ்டெப் 2, வந்த ஆன்சருண்டா காரணிகள் எழுதணும். அதாவது எந்த ரெண்டு எண்களை பெருக்குனீங்கன்னா 12 எக்ஸ் வர்க்கம் வரும்ன்றது தான் அதுன்ற காரணிகள். அப்போ 6 எக்ஸை நீங்கள் எக்ஸால் பெருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 12 எக்ஸ் வரும். அதே மாதிரி 12 எக்ஸை எக்ஸால் பெருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் 12 எக்ஸ் வர்க்கம் வரும். அதே மாதிரி 1ஆல் 12 எக்ஸை 12 எக்ஸ் வர்க்கத்தை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வரும், 12 எக்ஸ் வர்க்கம் வரும். 12ஆல் எக்ஸ் வர்க்கத்தை பெருக்குனீங்க என்று சொன்னாலும் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து என்ன செய்யணும், இதை கண்டுபிடிச்சிட்டீங்க காரணிகளை. ஸ்டெப் நம்பர் 3, மாறிலின்ற குறியை கவனிக்கணும். மாறிலின்ற குறி என்னது, ப்ளஸ். அப்போ அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கண்டுபிடிச்ச காரணிகள் இருக்குது தானே, அந்த காரணிகளை கூட்டி, இங்கே ப்ளஸ் இருக்கபடியா கண்டுபிடிச்ச காரணிகள் ஏதாவது ரெண்டு காரணிகளை கூட்டி உங்களுக்கு மறை 7 எக்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ இதில் வேறு எதையுமே இது யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு, எக்ஸெப்ட் 6 எக்ஸ் எக்ஸை தவிர. மறை 6 எக்ஸோட மறை எக்ஸை கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், மறை 7 எக்ஸ் வருமா இல்லையா. ஸோ தேர்ஃபோ இப்போ -7 எக்ஸ் என்று இருக்கிற இடத்துல நீங்கள் -6 எக்ஸ் -x என்று சொல்கிறோம் பிரதிடலாம். ஸோ அதான் செய்ய போகிறோம். அப்போ எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சய 6 எக்ஸ் சக 12. இப்போ என்ன செய்வீங்க, இதில் இருக்கிற பொதுவான காரணிகள் வெளியெடுப்பீங்க. இவர் ஒரு ப்ராக்கெட், இவர் ஒரு ப்ராக்கெட். ஸோ பொதுவான காரணிகள் வெளியெடுப்போம். இதில் பொதுவான காரணி என்னது, எக்ஸ். அப்போ எக்ஸை வெளியெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு ப்ராக்கெட் உள்ளுக்கு ஒரு எக்ஸ் இருக்கும், -1. அப்போ இங்கே என்னது இருக்குது, 6 பொதுவானவர். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், -6 எடுப்போம் வெளியே. எதனாலன்னு சொல்லி பார்ப்பீங்க. -6 எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே எக்ஸ் வரும். இங்கே என்ன வரும், -6 இன்ட்டு -2 தான் உங்களுக்கு 12 தரும். நீங்கள் -6 வெளியே எடுத்துட்டு 2ஆல் பெருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் -12 வரும். இங்கே இருக்கிறது +12. ஸோ தேர்ஃபோ -6 -2ஆல் பெருக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ப்ராக்கெட்டுக்கு உள்ள -2 சொல்லி போடுவோம். அடுத்து சாரி எக்ஸ் சாரி இப்போ இந்த காரணிகள் எடுக்கல தான், சாரி நான் இன்னொரு பிள்ளை மிஸ்டேக் விட்டுட்டேன். ஸோ இன்னொரு காரணியும் இருக்குது இந்த 12 எக்ஸ் வர்க்கத்துக்கு. என்ன காரணின்னு சொல்லி சொன்னால் 4 எக்ஸ் இன்ட்டு 3 எக்ஸும் என்னத்தை தரும் உங்களுக்கு, 12 எக்ஸ் வர்க்கம் தானே. ஸோ அப்போ நாங்கள் எடுக்க வேண்டிய காரணிகள் எதுனா இதானே இருக்கணும். -4 எக்ஸையும் -3 எக்ஸையும் கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் -7 எக்ஸ் வரும். மன்னிச்சு கொள்ளுங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் நம்பர் 3 என்னது, இந்த -7 எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அந்த 2 விஷயம் தான் இவருங்க. -4 எக்ஸையும் -3 எக்ஸையும் கூட்டினீங்கன்னா -7 எக்ஸ் வரும். -4 எக்ஸ் 7 எக்ஸ் வர இடத்துல -4 எக்ஸையும் -3 எக்ஸையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பிரதியிட போகிறீங்க. ஓகே, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியலாட்டி தயவு செய்து கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பின்னால் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரைட். அப்போ எக்ஸ் வர்க்கம் சய 7 எக்ஸுக்கு பதிலாக சய 4 எக்ஸ் சய 3 எக்ஸை போடலாம், +12. இப்போ இவங்க ஒரு ப்ராக்கெட், இவங்க ஒரு ப்ராக்கெட். பொதுவான காரணி எக்ஸை வெளியே எடுத்தீங்கன்றால் எக்ஸ் -4. இதில் பொதுவான காரணி வந்து 3, பட் நாங்கள் -3 வெளியே எடுப்போம். -3 வெளியே எடுத்தீங்கன்னா இவர் எக்ஸ், இங்கே -4. எதனால் -4, -3 இன்ட்டு -4 தான் உங்களுக்கு +12 தரும். நீங்கள் -3 வெளியே எடுத்துகிட்டு உள்ளுக்கு +4 போட்டிங்க என்றால் உங்களுக்கு -12 தான் வரும். இங்கே இருக்கிறது -12 இல்லை, +12. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் -3 வெளியே எடுத்தீங்க என்றால் -4 உள்ளுக்கு வைக்கணும். எதனால -4 வெளியே -3 வெளியே எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் -x-4 இருந்தால் இங்கேயும் x-4 வரணும். அப்போ தான் நீங்கள் காரணிப்படுத்துறது சரி என்ற அர்த்தம். ஓகே, அதனால் இங்கே x-4 வந்தால் இங்கேயும் x-4 வார மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒரு காரணியை வெளியே எடுக்கணும். புரிஞ்சுட்டா நீங்கள் என்ன பண்ண அடுத்த ஸ்டெப், இப்போ இவங்கெல்லாம் ப்ராக்கெட் ஆக்கினா சரி, x-3 ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வருவாங்க, அப்புறம் x-4. ஸோ இவருக்கான காரணி இவர் தான். ஸோ இதில் இந்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸும் கடைசி ஸ்டெப்புக்கு ஆன்சரோட 1 மார்க்ஸும் என்று சொல்லி 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க இந்த ஒரு கேள்விக்கு. ஆல்ரைட். ஸோ 9 கேள்வி முடிச்சிருக்கோம். இந்த 9 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்வி சரின்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து 10வது கேள்வி.
மையம் ஓவை உடைய ஒரு அரைவட்டத்தின் விட்டம் ஏபி ஆனது டி வரை நீட்டப்பட்டுள்ளது. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப சிபிடி கோணம் சிபிடியின் பெருமானத்தை காண்க. அதாவது சிபிடி இவருண்ட பெருமானத்தை காணணுமா. இந்த முக்கோணி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முக்கோணி ஏபிசி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முக்கோணி ஏபிசி இந்த புறக்கோணம் தான் இந்த டி, அதாவது சிபிடி. இவர் புறக்கோணம் தான் இந்த கோணம் புறக்கோணம். புறக்கோணம் என்னது? புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன். அதாவது இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினீங்க என்றால் இந்த ரெண்டு கோணத்தின்டையும் கூட்டுத்தொகை இந்த ஒரு கோணத்துக்கு சமனா இருக்கும். முக்கோணம் ஒன்றுன்ற புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கிறது ஈஸி. யார? இந்த புறக்கோணத்தையும் கேட்டிருக்க கோணத்தையும் சரி இங்கேயும் இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இவர் தானே கண்டுபிடிக்கணும். இவர் தான் கேட்டிருக்காங்க நிலட்டு இருக்கிறவரை. ஒரு லா ஒன்று இருக்கு என்னென்றால் வட்டம் ஒன்றின் விட்டம் என்று சொன்னா என்னது? வட்டத்தின் மையத்துக்கு கூடாக செல்ற நேர்கோடு வட்டத்தின் ரெண்டு புள்ளிகள், வட்டத்தின் மீது இருக்கிற ரெண்டு புள்ளிகளை ஒரு நேர்கோடால் இணைக்கிறீங்க. இது ஒரு புள்ளி ஏ, இது ஒரு புள்ளி பி. இந்த ரெண்டு நேர்கோட்டையும் அந்த ரெண்டு புள்ளியையும் ஒரு நேர்கோடால் இணைக்கிறீங்க. அந்த நேர்கோடு வட்டத்தின் மையத்துக்கூடாக சென்றால் அந்த நேர்கோடுக்கு பேர் தான் விட்டம். ஸோ அந்த விட்டம் வட்டத்தின் மீது அமைக்கிற எல்லா கோணங்களும் செங்கோணமாக இருக்கும். அதாவது பருமன் செங்கோணமாக இருக்கும். அதுக்கு பேர் அரைவட்ட கோணம். அப்போ இவர் 90 இருப்பார், இவர் 90 இருப்பார். அப்போ இவர் என்னது? இவரும் விட்டம் தானே. இந்த விட்டம் வட்டத்தின் பரிதியில் அமைக்கிற கோணம் 90. அப்போ இவர் 90, இவர் 32 சொல்லி சொன்னால் 122 சொல்லி வரும். ஆகவே இவருக்கான ஆன்சர் என்னது? 122. ஸோ அப்போ என்ன போடுவீங்க? ஏசிபி சமன் 90 பாக என்னது? அரைவட்ட கோணம். ஸோ therefore ஏசிபி ப்ளஸ், ஸோ ஏசிபின்னு சொல்லி போட தேவையில்ல, நாங்கள் 90ன்னு சொல்லி போடலாம். 90 + 32 சமன் சிபிடி கோணம் சிபிடி. என்ன காரணம்? முக்கோணி ஒன்றுண்ட புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்தின் கூட்டு கோணங்களில் கூட்டுத்தொகை சமன். அப்போ சிபிடி என்ன வரும்? 122 பாக என்று சொல்லி வரும். ஓகே, டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்களா. ஆல்ரைட், அடுத்தது உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப நிலற்றப்பட்டுள்ள பிரதேசத்துக்கான தொடையை விபரித்து எழுதுக. நிலற்றப்பட்டுள்ள பகுதிக்கான தொடையாம். ஓகே, இதில் என்னது? இந்த முழு தொடையும் என்னத்தை குறிக்குது? தரம் 11 இருக்கிற மாணவர்களை. ஓகே, அதுலேயும் இவருக்கு நாங்கள் பேர் வைப்போம். இவர் ஏ, இவர் பி. அப்போ இவர் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மொத்த மூலகங்களுக்கான குறியீடு தான் இது. அப்புறம் தொடை ஏ யாரு? சங்கீதம் கற்கும் மாணவர்கள் தொடை ஏ. தொடை பி யாரு? ஆண் மாணவர்கள். அப்போ இதுக்கு என்ன நாங்கள் சொல்லணும்? இப்போ சங்கீதம் கற்கிற மாணவர்கள் தான் இவங்க எல்லாரும். அதில் இந்த ஸ்பெசிஃபிக் க்ரௌட் மட்டும், இவங்க மட்டும் ஆண்கள் என்று சொல்லி சொன்னால் நிலற்றி இருக்கிறவங்களாம் யார்? அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் க்ரௌட் ஆண்கள்னு சொல்லி சொன்னால் 2 ஜெண்டர் தான் தம்பி இருக்கு. உங்களுக்கு பொறுத்தளவுக்கு நிறைய ஜெண்டர்ஸ் இருந்த மாதிரி தெரிந்தால், எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆண் பெண் மட்டும்தான். இந்த வேறு ஜெண்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணுறதும் இல்லை, அவங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறதும் இல்லை. ஸோ தேவோ இதுளுக்கு இருக்கிறவங்கலாம் ஆண்னு சொல்லி சொன்னால் இதில் இருக்கிறவங்கலாம் யார்? பெண்கள். என்ன மாதிரியான பெண்கள்? சங்கீதம் கற்கும், தரம் 11 கல்வி கற்கும், சங்கீத பாடத்தை தேர்ந்தெடுத்து கல்வி கற்கும் பெண் பிள்ளைகள். ஸோ நிலற்றிய பகுதியில் இருக்கிறது யாரு? தரம் 11 உள்ள சங்கீதம் கற்கும் பெண் பிள்ளைகள். ஓகே, தரம் 11 சங்கீதம் கற்கும் பெண் மாணவர்கள். இப்படி போட்டா சரியா? பில தொடையில நீங்க விவரிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் சங்கிலி அடைப்புள்ளுக்கு போடணும். அப்ப என்னது? சங்கிலி அடைப்பு போட்டாச்சா? போட்டாச்சு. அப்புறம் இப்படி ஒரு விஷயத்த போட்டாலும் நல்லதான், இப்படி போட்டுக்கொள்ளுங்க. இது மட்டும் போட்டா சரியா? இல்ல. இவர் யார்? இவங்க யார்? சங்கிலி அடைப்பில் இருக்கவங்க யாரு? தொடைக்கு பிலோங் ஆகுறவங்க. அப்ப இந்த தொடை ஏ, இவர் தொடை பி என்று சொல்லி சொன்னால் நீலற்றின பகுதி யாரா இருப்பார்?
நிலற்றின பகுதி யாரா இருப்பார்? இப்போ அதை யோசிக்கணுமா இந்த இடத்துல? தேவையில்ல. ஏன் தேவையில்ல? விவரிக்க மட்டும்தான் எனக்கு தேவை. விவரிக்கிறவர் என்ன சொல்லி போடணும்? இந்த டபுள் பிராக்கெட் இந்த சங்கிலி அடைப்புக்குள்ளே நீங்கள் விவரிச்சிங்கன்னா சரி. ஓகே, இப்படி போட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்கன்னு சொன்னால் 100% தருவாங்க. இப்போ ஒரு சில பேர் யோசிக்கலாம், இல்லை சார் எங்களோட ஸ்கூலில் சொல்லியிருக்கிறாங்க இந்த தொடை இந்த நிலற்றிய பகுதிக்கான பேர் எழுதணும்னு சொல்லி எழுதுங்க, பிரச்சனை இல்லை. இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு அது எழுதணுமாண்டா எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து விவரிச்சிங்கன்னா சரி. அடுத்து 12வது கேள்வி. வயலொன்றின் அறுவடைக்காக 4 மனிதர்களுக்கு 6 நாட்கள் தேவைப்பட்டது. அவ்வயலின் 2/3 அறுவடை செய்வதற்காக மனித நாட்களை காண்க. அதாவது 4 மனிதர்களுக்கு 6 நாட்கள் தேவைப்பட்டதாம் அறுவடை செய்யறதுக்கு. அதாவது மொத்த வேலை என்னது? மொத்த வேலையின் அளவு என்னது? 4 மனிதர்களால் 6 நாட்கள் ஒர்க் பண்ணாதான் அந்த மொத்த வேலையை முடிக்க முடியும். அதாவது 24 மனித நாள் வேலை. இந்த 24 மனித நாள் வேலையில் 2/3 பங்கை முடிக்கிறதுக்கு எத்தனை மனித நாட்கள் தேவை என்று சொல்லி கேட்குறாங்க. அதாவது மொத்த பங்குகள் எண்ணிக்கை 3, அதில் 2 பங்கு முடிக்கணும். அதாவது மொத்த பங்குகள் என்று சொல்லி சொன்னால் 24 மனித நாட்கள். ஒரு வேலையின் 3 பகுதியில் 2 பகுதியை முடிக்கிறதுக்கு எத்தனை மனித நாட்கள் தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னது? இந்த மொத்த வேலையின் அளவும் என்னது? 24 மனித நாட்கள் வேலை. அப்போ 24 மனித நாட்கள் வேலையை 2/3 பெருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் 12 மனித நாள் வேலை செய்யப்பட வேண்டும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 24 மனித நாளை கண்டுபிடிச்சிட்டு அதை 2/3 பெருக்கணும். ஓகே, பெருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் இதோ இந்த பறவை போல வந்து விட்டுறது. ஓகே, ஸோ 24 மனித நாள் வேலையை 2/3 பெருக்கினீங்க என்றால் அழகான ஒரு ஆன்சர் வந்து சேரும். 12 மனித நாட்கள் மனித நாட்களில் 2/3 அறுவடை செய்யலாம். இந்த 24 மனித நாள் கண்டதையும் நீங்கள் காட்டணும். மொத்த வேலையின் அளவு என்னது? 4 மனிதன் இன்டூ 6 நாள். அப்போ என்னது? 24 மனித நாள் வேலைன்னு சொல்லி போடுவீங்க. இதை இங்கே போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதணுமா? இதை போடாமல் நீங்கள் டிரெக்டாக போட்டிருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க கட்டாயம். 2024-26-25 பேட்சுக்கு ரிசல்ட் குறைஞ்சதுக்கான ரீசன் என்னது? அதான் ரீசன். ஸோ தேர்ஃபோ அவங்க ப்ரெசன்டேஷனை சரியாக பண்ணிடல. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆல்ரைட். ஸோ 13வது கேள்வி. 13வது கேள்வி என்னது? பி பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் ஒய், பி ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு y எனின் பி ஆஃப் எக்ஸ் ஒன்றிப்பு வையை கேட்குறான். இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பாடமாக்கி வச்சுக்கிட்டா சரி. அதாவது பி எக்ஸ் யூனியன் y இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் ஒய் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ட் y. அதாவது ஒன்றிப்பில் ஸ்டார்ட் பண்ணால் இதில் முடியும் மட்டும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இடைவெட்டில் முடியும் மட்டும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கணுமா? ஸோ இதில் பிரதிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பிரதிட்டிங்கன்னா என்ன வரும்? இதுக்கு 1/3 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/6. ஸோ தேர்ஃபோர் சுருக்குனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 5/6 சொல்லி வரும், மைனஸ் 1/6. அப்போ 4/6. இது மேலும் சுருக்குனீங்கன்னா 2/3 சொல்லி வரும். ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய், எக்ஸ் ஒன்றிப்பு y என்று சொல்லி சொன்னால் 2/3 சொல்லி வரும். ஓகே, இந்த ஈக்குவேஷனை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு கொஞ்சம் சொல்ல சொன்னால் ஈஸியாக அது அப்படியே வந்து போட்டலாம். இங்கே பிக்கு பதிலாக உங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்கலாம். ஏன்னு கொடுக்கலாம், எக்ஸ் என்று பி என்று கொடுக்கலாம், சி என்று கொடுக்கலாம், எதுவும் வேணாலும் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல ஓகே சாரி பிக்கு பதிலாக எதுவும் கொடுக்க முடியாதா? சாரி, பிக்கு பதிலாக பி என்று சொல்லி தான் கொடுக்கலாம். சில டைம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் பி, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி இதெல்லாம் போடுவான். இதுவும் அடுத்து நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. இதுக்கான ஈக்குவேஷன் என்னது? நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி
இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இடைவெட்டு பி. ஓகே, இது எல்லாத்தையும் இதால் பிரிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே வரும். பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பி வரும். அதை பற்றியெல்லாம் உங்களோட சிலபஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? இப்படி உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இந்த ஒரு விஷயம் வந்து இருந்தது, இருக்கான்னு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என்ன சார் டீச் பண்ணுறீங்க ஞாபகம் இல்லைண்டா, எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இந்த விஷயம் நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறது, உங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ தேஃபோ அந்த தியரி பாட்டை மட்டும் இப்போ ஒருக்கா தட்டி பார்த்து இந்த கேள்வி நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒன்றிப்பில் ஸ்டார்ட் ஆகி இடைவெட்டில் முடியும், ஞாபகம் இருக்கணும். நாங்கள் இன்னும் ஒரு செமினார் செஞ்சால் அந்த செமினாரில் நாங்கள் பார்ப்போம் தொடைகள் பற்றின முழு விபரத்தை. ஆல்ரைட். ஸோ வீடியோஸ் அதுக்கானது வேணும்னு சொல்லி சொன்னால் ஹென்ஸ்போ அகாடமி சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போய்ட்டு பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் தேடி பார்க்கணுமா? எல்லாமே என்கிட்ட செக் பண்ணி கேட்காதீங்க. எனக்கு டைம் இருந்தால் கரெக்டாக ரிப்ளை பண்ணுவேன். அப்படி என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து கொஞ்சம் தேடி பாருங்கள், அதில் இருக்கும். ஓகே, அடுத்து 14வது கேள்வி. 150x மைனஸ் 25 சிறிது 425 எனும் சமநிலையை திருப்தி செய்யும் மிகப்பெரிய நிறைவெண்ணை காண்க. கிரேட் 11ல் ஃபர்ஸ்ட் பாடம் மெய்யெண்கள், அதில் படித்த விஷயங்கள் தான் நிறைவெண், நேர்நிறையன், மறைநிறையன், முழு எண்கள், தசம எண்கள், பின்னங்கள், முறைமை பின்னம், அலகு பின்னம், கலப்பு பின்னம், முறைமையில்லா பின்னம், நிறைய விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கான தியரியையும் நான் வந்து என்னத்தில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஹென்ஸ்போ அகாடமியில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பார்த்துக்கொள்ளலாம். பட் இந்த கேள்வியை நாங்கள் சால்வ் பண்ணுவோம். 150x மைனஸ் 25 சிறிது 425. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், எக்ஸின்ற பெருமானத்தை தான் காணணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்யணும் ஃபர்ஸ்ட்டாக. அப்போ 180 எக்ஸை அப்படியே வச்சுக்கொண்டு இந்த 25 வலப்பக்கம் எடுத்துகிட்டு போவோம். அப்போ அது என்ன ஆகிடுவார், ப்ளஸ் ஆகிடுவார். அப்போ இதில் என்ன வரும், 450. அப்போ 150 எக்ஸ் சிறிது 450 சொல்லி வரும். இப்போ இது என்ன செய்ய போகிறோம், 150ஆல் பிரிக்க போகிறோம். பிரிப்போம், அப்போ என்ன எக்ஸ் வரும். அப்போ எக்ஸ் சிறிதுன்னு சொல்லி இங்கே என்ன வரும், இந்த சுருக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 3 சொல்லி ஒரு ஆன்சர் வரும். அப்போ எக்ஸ் சிறிது 3. ஓகே, அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பெருமானங்களுக்குமான ஒரு எண் கோட்டை போடுவோம். எக்ஸ் வந்து 3க்கு சமன் இல்லை, 3 விட சிறியது. அப்போ இப்படி ஒரு பட்டன் தான் போடணும். சமன்னு சொல்லி சொன்னால் 3 இருக்க இடத்துல இப்படி நிலட்டலாம். இப்போ எக்ஸ் சிறிதள சமன் 3 சொல்லியிருந்தால் நிலட்டலாம். ஆனால் இங்கே என்னது, எக்ஸ் வந்து சிறிது 3 சொல்லி நிலட்ட முடியாது. அப்போ இதுக்கு கீழே இருக்கிற எல்லா பெருமானமும் வரும். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கான், மிகப்பெரிய நிறைவெண்ணை காண்க. மிகப்பெரிய நிறைவன் என்று சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்டாக நிறைவன் என்று சொன்னால் என்னது, நிறைவன் என்று சொல்லி சொன்னால் நிறையன் இறைவன் எல்லாமே ஒன்று தான். நிறையன் என்று சொல்லி சொன்னால் ஒரு என்கோட் எடுத்தீங்க என்று சொல்லி சொன்னால் என்கோட்டில் இருக்கிற எல்லா எண்களும் நிறைவெண்கள் தான். இது இப்படியே போய் கொண்டிருக்கும், இதுவும் இந்த பக்கம் போய் கொண்டிருக்கும். ஸோ இவங்க எல்லாரும் யாரு, நிறைவெண்கள். ஸோ நிறைவெண்களில் 2 விதமான எண்கள் இருக்கு. ஒன்று வந்து நேர் நிறைவெண்கள், இவங்க எல்லாரும் நேர் நிறைவெண்கள், இவங்க எல்லாரும் மறை நிறைவெண்கள். இந்த 0 என்று சொல்றவர் நேர் நிறைவனும் இல்லை மறை நிறைவனும் இல்லை, அவர் ஒரு நிறையன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அவங்க கேட்கறது என்னது, மிகப்பெரிய நேர் நிறைவன் அப்படின்னு சொல்லி கேட்கல, மிகப்பெரிய நிறைவன் சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க என்றால் உங்களுக்கே தெரியும், 3க்கு கீழே இருக்கிற எந்த பெருமானமும் இருக்கலாம் எக்ஸ். 3க்கு கீழே இருக்கிற எந்த பெருமானத்தையும் எக்ஸ் இருக்கலாம். அப்போ எக்ஸுக்கு என்ன வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம், மறை 1 மறை 2 மறை 3 போய் கொண்டிருக்கும். இதில் இருக்கிறதுலே பெரிய பெருமானம் எது, 2. 2 ஒரு நிறைவெண்ணா, எஸ். ஸோ தேர்ஃபோ எக்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைவன் என்னவா இருக்கும், எக்ஸ். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சுருக்கணும் நீங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இங்கே போகணும், எக்ஸ் சமன் 2 ஆகும். அப்படி இல்லைன்றால் எக்ஸ் சமன் 2 ப்ராக்கெட்டுக்குள்ள மிகப்பெரிய
இது அப்படியே எழுதுவீங்க, மிகப்பெரிய நிறைவெண்ணு சொல்லி எழுதுவீங்க. ஓகே. நிறைவெண்ணுக்குள்ள தசமெண்களும் பின்னங்களும் வர முடியாது. தசமெண்களையும் பின்னங்களையும் தவிர இருக்கிற எல்லா முழு எண்கள் பிளஸ் குறியும் கொண்டிருக்கலாம், மறை குறியும் கொண்டிருக்கலாம், பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம். இதெல்லாம் சேர்த்தது என்னது? நிறைவெண்கள். அதில் பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கம் இருக்கிற எல்லா எண்களும் மறை நிறை எண்கள், பூஜ்ஜியத்துக்கு வலப்பக்கம் இருக்கிற எல்லா எண்களும் நேர் நிறை எண்கள். பூஜ்ஜியம் ஒரு நிறை எண். 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்த பார்ட் 1ல் 11வது கேள்வி நினைக்கிறேன்னா 11 ஏதோ ஒரு கேள்வியில் வந்து இந்த கூற்று போட்டிருந்தான். நிறைய பேர் பிழை. உங்களுக்கு முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரைட். இந்த கேள்வியை செய்கிற கையோடு போய்ட்டு அதை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட லெவலில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து 15வது கேள்வி. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஓகே, எக்ஸின் பெருமானத்தை காணும். சிம்பிளான கேள்வி. ஸோ ஏபிடி ஒரு இருசமபக்க முக்கோணி. இருசமபக்க முக்கோணி சொன்னால் என்ன செய்வோம்? இருசமபக்க முக்கோணி என்று சொல்லி சொன்னால் இருசமபக்க முக்கோணி என்ற 2 பக்கங்கள் சமன் என்று சொல்லி சொன்னால் 2 பக்கங்களுக்கு எதிராக இருக்கிற கோணங்களும் சமன். அப்போ இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்க கோணம் 35 என்று சொன்னால் இதுக்கு எதிராக இருக்க கோணம் 35. அடுத்து என்னது? இதுவும் ஒரு இருசமபக்க முக்கோணியாம். அப்போ இவருக்கு எதிராக இருக்கிற இந்த கோணம் இவருக்கு எதிராக இருக்கிற இந்த கோணமும் சமன். அப்போ இவர் வை என்றால் இவரும் யாரு? வை. இவர் 35 இவர் 35 என்று சொல்லி சொன்னால் இவர் 35 இவர் 35 என்று சொன்னால் இவர் என்ன வருவார்? 180 மைனஸ் 70 என்று சொல்லி போடுவோம். அப்ப என்ன வரும்? என்ன வரும்? ஓகே, 100 வேற பெண் எடுக்க முடியல. 110 பாகை. இது 110 பாகை என்று சொல்லி சொன்னால் இவர் என்ன வருவார்? 70 பாகை. சரியே, 70 பாகை. இவர் 70 பாகை என்று சொல்லி சொன்னால் இவர் என்ன வருவார்? இவரும் 70 பாகை. இவர் 70 பாகை, இவர் எக்ஸ் என்று சொல்லி சொன்னால் இந்த கோணத்தையும் ஆளு 110 பாகை. ஸோ அடுத்தது என்னது? 110 பாகை. ஆல்ரைட். ஸோ தேர்ஃபோர் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது சொல்லி. ஆல்ரைட். ஆல்ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த கொஸ்டின் எப்படி செய்யறேன்னு சொல்லி. ஸோ தேர்ஃபோர் இவர் 35. ஓகே. ஸோ இது 110 என்றால் இவர் 70. இவர் 70 என்று சொன்னால் இவரும் 70. ஸோ தேர்ஃபோர் எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 70 ப்ளஸ் 70 சமன் 180 பாகை. முக்கோணி ஒன்றுண்ட அகக்கோணங்கள கூட்டுத்தொகை. ஸோ எக்ஸ் சமன் 180 மைனஸ் 140. அப்போ 40 பாகைன்னு சொல்லி வரும். எக்ஸ் சமன் 40 பாகை. இது மெத்தட் 1. மெத்தட் 1. மெத்தட் 2 என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் மெத்தட் 2ல் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் கண்டுபிடிச்சிருங்க தானே இந்த முக்கோணியில் இது 110 புறக்கோணம், அதாவது முக்கோணி பிசிடியில் இவர் புறக்கோணம் 110, இவர் எக்ஸ். ஸோ இவர் 70 என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ என்னது? புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமம் தானே. ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் நீங்கள்? எக்ஸ் ப்ளஸ் 70 சமன் 110 சொல்லி சொல்லலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் சமன் 110 மைனஸ் 70 40 பாகை என்று சொல்லி வரும். இப்படியும் செய்யலாம், இஷ்யூஸ் இல்லை, கட்டாயம் செய்யலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அடுத்தது 16வது கேள்வி. வெட்டு துண்டு யாது? அதுக்கடுத்து படுத்திறன் யாது? அதாவது ஒரு நேர்கோட்டு வரைவு, நல்லா கவனிச்சுக்கோங்க. வெட்டு துண்டு காட்டுறதுக்கு நேர்கோட்டு வரைபுண்ட சமன்பாடு எப்படி இருக்கும்? y சமன் mx பிளஸ் சி என்ற வடிவத்தில் இருக்கும். அதில் m என்று சொல்லி சொன்னால் என்னது? படித்திறன். சி என்று சொல்லி சொன்னால் என்னது? வெட்டுத்துண்டு. இந்த வெட்டுத்துண்டு சொல்றவர் யார் என்று சொல்லி சொன்னால் நேர்கோட்டு வரைவு வையச்ச வெற்ற சந்தர்ப்பத்தில்
நேர்கோட்டு வரைவு வையச்ச வெற்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆள்கூறு எடுத்து பார்க்கணும். ஆள்கூறில் எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த சமயத்தில் வை எடுக்கிற ஆள்கூறு தான் வெட்டு துண்டு. அதாவது ஒரு ஒரு நேர்கோட்டு வரைவு வையச்ச வெட்டுது. வெற்ற சந்தர்ப்பத்தில் அந்த புள்ளியின் ஆள்கூறு எடுத்து பாருங்க. 0,2 தானே. ஏன்னா எக்ஸ் ஆள்கூறு 0. அப்போ எக்ஸ் ஆள்கூறு 0 இருக்க வையாள்கூறு எடுக்கிற பெருமானம் தான் வெட்டு துண்டாக இருக்கும். இது ஒரு நேர்கோட்டு வரைவுக்கு பொருந்தும். ஸோ அதன் அடிப்படையில் இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன செய்யலாம், என்ன வரும் வெட்டு துண்டு, அப்போ வெட்டு துண்டு 2ன்னு சொல்லி வரும். படித்திறன் என்னது, படித்திறன் காண்றதுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் தேவை. ஒரு நேர்கோட்டின் படித்திறன் காண முடியும் சொல்லி சொன்னால் 2 புள்ளிகள் தேவை. இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2 சொல்லியிருந்தால் படித்திறன் காண்றதுக்கு என்ன செய்யுங்க, படித்திறன் சொல்றது y ஆல் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறுகளின் வித்தியாசம். இது வேற எப்படி எழுதலாம், ஆர் m சமன் y1 மைனஸ் y2 ஓவர் x1 மைனஸ் x2 சொல்லி எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் இந்த படித்திறன் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணுவோம். படித்திறன் காண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன தேவை, 2 புள்ளிகள். ஸோ இந்த புள்ளின்ற ஆள்கூறு தெரியும், பின்ற புள்ளின்ற ஆள்கூறு. எப்பவும் ஆள்கூறு எழுதுகிற டைம் 2 ப்ராக்கெட் இருக்கணும். ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து இடையில கமா இருக்கணும். இப்படிலாம் போட்டால் இது ஆள்கூறு இல்லை, இது ஒரு ஆள்கூறு இல்லை. இப்படி போட்டுறது ஆள்கூறு இல்லை. இப்படி போட்டாதான் சரியான ஆள்கூறு எழுதுகிற முறை. ஸோ அதன் அடிப்படையில் ஏ என்ற புள்ளிக்கான ஆள்கூறை நாங்கள் எழுதிட்டோம். பி என்ற புள்ளிக்கான ஆள்கூறு என்னது, எக்ஸ் வந்து 2, y வந்து 4. ஸோ இந்த 2 புள்ளிகள் இருக்கு, 2 புள்ளிகள் வச்சு படித்திறன் காணலாம். படித்திறனுக்கான சாப்பாடு என்னது, y ஆள்கூறு வித்தியாசம் இல்லை, எக்ஸ் ஆள்கூறு வித்தியாசம். இது y ஆள்கூறு. அப்போ 4லேருந்து 2 கழிக்கிறீங்க. அப்போ இந்த 2லேருந்து தான் 0 கழிக்கணும். கழிச்சிங்க என்றால் 2ன் கீழ் 2 சொல்லி வரும். அப்போ உண்டு. ஸோ படித்திறன் உண்டு, வெட்டு துண்டு 2. ஆல்ரைட், அவ்வளோதான். இப்போ இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவான், y சமன் mx பிளஸ் சி எனும் வடிவில் இந்த நேர்கோட்டுன்னு சாப்பாடு தருகன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வீங்க, y சமன் mx பிளஸ் சியில் எம்முக்கு பதிலாக 1 பதிலிடுவீங்க. அப்போ 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் சிக்கு பதிலாக 2 போடுவீங்க. அப்போ y சமன் எக்ஸ் பிளஸ் 2ன்னு சொல்கிறது தான் இந்த நேர்கோட்டுக்கான சமன்பாடு. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து மையம் ஓவையும் வட்டத்தில் உள்ள புள்ளிகள் ஏபிசி. ஓகே, மையம் ஓவையுடைய வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகள் ஏபிசி ஆகும். எக்ஸ்கமா வையின் பருமன்களை காண்க. எக்ஸ்கமா வையின் பருமன்களை கேட்கணும், கண்டுபிடிக்க சொல்றான். இப்ப இந்த வட்டத்தின் வில் ஏபி இருக்கு இல்லையா, ஒரு வட்டத்தின் வில் வட்டத்தின் பரிதியில் அமைக்கிற கோணம் அதான இது. வட்டத்துண்ட கோணம், வட்டத்துண்ட கோணங்கள் எல்லாத்தின்டையும் பருமன் எப்படி இருக்கும், ஒரே வில் அமைக்கிற வட்டத்துண்ட கோணங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வில் தான், இந்த வில் ஏபி தான் இந்த கோணத்தையும் அமைக்குது, எக்ஸையும் அமைக்குது, வையையும் அமைக்குது, இங்க இருக்கிற வையையும் அமைக்குது. ஸோ இந்த எல்லா கோணங்களும் பருமன்ல சமனா இருக்கும். அதே மாதிரி அதே வில் ஏபி வட்டத்தின் மையத்தில் அமைக்கிற கோணம் அதான் இவர் எக்ஸ். இந்த வில் ஏபி வட்டத்தின் மையத்தில் ஒரு கோணத்தை அமைக்குது, அதான் எக்ஸ். அப்போ ஒரு வட்டத்தின் வில் ஏபி வட்டத்தின் மீது அமைக்கிற கோணம் வந்து வட்டத்துண்ட கோணம். இது எக்ஸ் என்றால் அதே வில் ஏபி, இதே வில் ஏபி வட்டத்தின் மையத்தில் அமைக்கிற கோணம் அதே வில் வட்டத்தின் மீது அமைக்கிற கோணத்தின் 2 மடங்கா இருக்கும். இது எக்ஸ் என்றால் இது 2 எக்ஸா இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இவர் y என்றால் இவர் எக்ஸ் என்று சொல்லி போட்டிருக்கான். அப்போ 2 வையா இருக்கும். எக்ஸ் என்று சொல்றது எதுக்கு சமனா இருக்கும், 2 வைக்கு சமனா இருக்கும். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, 2 வைக்கு சமனா இருக்கும். அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணி கொண்டீங்களா, இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் என்னால் முடிஞ்ச கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன்னா. ஸோ தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்லலாம், எக்ஸ் வந்து வையின்ற 2 மடங்கு. இப்போ கொடுத்துருக்க தரவை பாருங்க, இது 40. இந்த கோணம் இந்த கோணம் என்னவாம் 40. இப்போ இவரை மட்டும் வச்சுக்கொண்டு எப்படி இந்த கொஸ்டினை செய்யறது தெரியும், எப்படி செய்யறேன்னு சொல்லி பாப்பா.
ஓகே, இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், இந்த கொஸ்டின் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சுட்டு தானே, எக்ஸுக்கும் வைக்கும் இருக்கிற தொடர்பு என்னது, வையின் 2 மடங்கான பெருமானத்தை தான் எக்ஸ் எடுக்கும். அது புரிஞ்சுட்டு தானே. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன்னா, இங்கே ஓஏ கமா ஓபியை பற்றி என்ன சொல்லலாம். ஓஏயும் ஓபியும் வட்டத்தின் ஆரைகள், வட்டத்தின் ஆரைகள் தானே. அப்போ இந்த முக்கோணி ஓஏபி இருக்கு இல்லையா, அதில் ஓஏயும் ஓபியும் சமன். அப்போ இது ஒரு இருசமபக்க முக்கோணி தானே. அப்போ இந்த கோணம், இந்த பக்கத்துக்கு எதிர கோணம் 40 என்றால் இந்த பக்கத்துக்கு எதிர கோணம் 40. ஸோ அப்போ இவர் 40, இவரும் 40 என்று சொல்லி சொன்னால் இவர் என்ன வருவார், எக்ஸ். அதானே எக்ஸ். எக்ஸ் சமன் 180 மைனஸ் 80, 100 சொல்லி தானே வரும். எக்ஸ் 100 என்றால் y வந்து என்ன வரும், எக்ஸ் என்ற அரைவாசி. அப்போ எக்ஸ் என்ற அரைவாசி என்றால் எக்ஸ் சமன் 2y. அப்போ y சமன் எக்ஸின் கீழ் 2. அப்போ என்ன வரும், 100 2ஆல் பிரிச்சிங்க என்றால் 50 என்று சொல்லி வரும். ஸோ y என்ற பெருமானம் என்னது 50, எக்ஸ் என்ற பெருமானம் 100. கனெக்ஷன் சரியாக வருதா, வருது. ஸோ இதுகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்க என்றால், இதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்க என்றால் கூட உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இதில் குறிக்கணுமா, நீங்கள் ஓஏ ஓபி சமன்னு சொல்லி குறிக்கணும். குறிச்சிட்டு நீங்கள் ஒன்றுமே எழுதாமல் போட்டிங்கன்னா சரி. குறிக்காமல் நீங்கள் சும்மா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் போடுறதுக்கான, போடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்து உருவில் உள்ள அரியத்தின் கனவளவு. அரியம் ஒன்றின் கனவளவை காண்றதுக்கு முதல்ல அரியம் எப்படி உருவாதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் காயின்ஸ் எடுத்து, இப்போ 5 ரூபா காயின் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே போனீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ மேலேருந்து பார்க்குறேன். இப்போ நான் மேலேருந்து இப்போ காயின் வந்து இங்கே இருக்குது, இப்படி பார்க்குறேன்னா, இப்படி பார்க்குறேன்னா இப்படி தான் தெரியும் எனக்கு. சைட்லேருந்து பார்க்குறேன்னு எப்படி தெரியும் எனக்கு, காயினை அடுக்கிக்கிட்டே போனேன்னால் இப்படி அடிக்கிட்டு போயிட்டு கடைசியில் அந்த காயினோட ஷேப் என்னவா இருக்கும், ஒரு உருளை வடிவ ஷேப்பில் இருக்கும் இல்லையா. கரெக்ட் தானே நான் சொல்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி முக்கோண முகங்கள் மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இதை அடுக்கிக்கிட்டே போனால் எனக்கு என்ன வரும், ஒரு அரியம் வருமா இல்லையா. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தேர்ஃபோர் இந்த முக்கோண குறுக்குவெட்டு பரப்பு தர அதின் உயரத்தை பெருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால், முக்கோணத்தின் குறுக்குவெட்டு பரப்பையும் அதின் உயரத்தால், குறுக்குவெட்டு பரப்பு அதன் உயரம் இந்த இருக்கு, இந்த அது உயரத்தால் பெருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதின் கனவளு வரும். ஸோ கனவளுக்கான ஈக்குவேஷன் என்னது, ஸோ கனவளுக்கான ஈக்குவேஷன் குறுக்குவெட்டு பரப்பு தர, குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம். ஸோ தேர்ஃபோர் குறுக்குவெட்டு பரப்பு என்னவா இருக்கு, அரை தர அடி தர செங்குத்து உயரம். முக்கோண முகம் தானே. அரை தர அடி வந்து என்னது 16 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் என்னது 6 சென்டிமீட்டர், உயரம் என்னது 20 சென்டிமீட்டர். சுருக்குங்க இதை. 8 என்னது 48 வரும். 8 48 தர 20 சென்டிமீட்டர் என்ன வரும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஸோ 960 சென்டிமீட்டர் கணம் என்று சொல்லுகிறோம். ஏன்னா இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் கணம். ஸோ 960 சென்டிமீட்டர் கணம் என்று சொல்லி வரும். அடுத்து உருவில் உள்ள ஆராய்ச்சியடைந்த ஆரையானது 14 சென்டிமீட்டர் ஆகும். ஆரை என்னதான் 14 சென்டிமீட்டர். ஓகே, அதன் சுற்றளவை காண்க. ஆராய்ச்சியடைந்த சுற்றளவு கேட்டால் அதுக்கு ஃபர்ஸ்டா பேர் வைப்போம். இவர் ஏ, இவர் பி, இவர் சி. சுற்றளவுன்னு சொல்லி சொன்னாலே ஒரே கன்செப்ட் தான். எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கே வரணும். இப்போ நான் ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன், சுற்றி திரும்ப ஏக்கே வரணும். அப்போ ஏபி ப்ளஸ் பிசின்ற நீளம் ப்ளஸ் சிஏன்ற நீளம் தெரிஞ்சால் சரி. ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏகே வந்து முடிக்கிறேன். அப்போ அதான் சுற்றளவு. அப்போ ஏபி தெரியும் உங்களுக்கு 14, அப்போ ஏசியும் 14, ரெண்டுமே ஆரைகள். ஸோ ஏபியும் சிஏயும் உங்களுக்கு தெரியும். பிசி தெரியாது, வில் நீளம். வில் நீளம் காட்டுற ஈக்குவேஷன் என்னது, ஸோ பிசியின் நீளம் தான் காண போகிறோம். இப்போ பிசியின் நீளம், பிசிஆர் வில், அது என்ன போடுவீங்க, வில் பிசியின் நீளம். தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. ஒரு ஆரைச்சீரைண்ட வில்லின் நீளம் காண்றதுக்கான ஈக்குவேஷன் இதான். ஆரைச்சீரைண்ட பரப்பளவுக்கான ஈக்குவேஷன் என்னது, தீட்டாவின் கீழ் 360 தர πr வர்க்கம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மிக்ஸ் பண்ணாமல் ஞாபகம் வச்சிருக்கணும். 2πr சொல்லி சொன்னால், சொல்லி வந்தால் பரப்பளவு. ஏண்டா என்ன சொல், எப்படி கண்டுபிடிக்கலாம், 2க்கு அலகு இல்லை, பைக்கும் அலகு இல்லை, டீட்டாக்கும் 360க்கும் பிரிச்சிங்க என்றால் அலகு இல்லாமல் போயிடும். ஆறுன்னு சொல்கிறது 1 சென்டிமீட்டரில் இருக்கலாம், மீட்டரில் இருக்கலாம். இதன் அலகு என்ன வரும், மீட்டர்.
அல்லது சென்டிமீட்டர். அப்போ இது சுற்றளவாக தானே இருக்கணும். இதில் என்ன ஒரு அலகு மீட்டர் வர்க்கம் அல்லது சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ இது பரப்பளவாக தானே இருக்கணும். அப்படி சரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க தான் நான் சொல்கிறேன்னா. ஸோ டீட்டா நீங்கள் 360 தர பையார் வர்க்கம் என்று சொல்லி சொன்னால் பரப்பளவு, டீட்டாங்க 360 தர 2πr சொல்லி சொன்னால் வில்லி நீளம். வில்லியில் தானே காண போகிறோம். இங்கே டீட்டாக்கு பதிலாக என்ன போடுவீங்க 90. அப்போ 90 கீழ் 360 தர 2 பைக்கு பதிலாக என்னத்தை போடணும் முதல்ல சொல்லிட்டேன்னா 22 கீழ் 7 6க்கு பதிலாக 14. ஸோ இது 1 கீழ் 4, இது 1 கீழ் 2, இது 11, இது 2. ஸோ 22 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். ஆகவே சுற்றளவுக்கு நீங்கள் என்ன போடுவீங்க சுற்றளவா 14 சென்டிமீட்டர் ப்ளஸ் 14 சென்டிமீட்டர் ப்ளஸ் இது 22 சென்டிமீட்டர். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு 28 ப்ளஸ் 22 50 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். ஸோ இந்த RH இறைந்த சுற்றளவு என்ன வரும் 50 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். ஓகே. அடுத்து இணையகரம் சம்பந்தமான ஒரு கேள்வி. உருவில் ABCD இணையகரத்தின் பரப்பளவிற்கும் உருவில் உள்ள ABCD இணையகரத்தின் பரப்பளவிற்கும் முக்கோணி ABEயின் பரப்பளவிற்கும் இடையிலான தொடர்பை எழுதுக. முக்கோணி AEBயா இந்த முக்கோணி. என்ன தொடர்பு நாங்கள் படிச்சிருக்கோம். கிரேட் 10ல் நாங்கள் படிச்சிருக்கோம். கிரேட் 11லையும் இணையகரம் படி படிச்சிருக்கோம். சமாந்தர கோடுகள் பற்றி கிரேட் 11ல் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த பாடத்தில் படித்த விஷயம் தான் என்னென்னா, 2 சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரே அடியை கொண்ட ஒரு இணையகரமும் ஒரு முக்கோணியும் இருந்தால், 2 சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரே அடியை கொண்ட ஒரு முக்கோணியும் ஒரு இணையகரமும் இருந்தால், அந்த முக்கோணியின் பரப்பளவின் 2 மடங்கு தான் இணையகரத்தின் பரப்பளவுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ என்னது முக்கோணி ABயின் பரப்பளவின் 2 மடங்கு தான் இணையகரம் ABCDயின் பரப்பளவு. ஓகே அது உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கு இது ஓகேயா இருக்கணுமா? ஓகே. ஸோ இந்த ஒரு தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன எழுதலாம் இதை முக்கோணி ABEயின் பரப்பளவு அரைவாசி இணையகரத்தின் பரப்பளவு. இணையகரம் ABCDயின் பரப்பளவு. இது ஒரு தியரி பார்ட். ஸோ தியரியை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்காது. தியரியை படிக்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். அதோட அந்த பாடத்தை முடிச்சிடலாம். 21வது கேள்வி. குறித்த ஒரு வாகனமானது 15 நிமிடங்களில் 12 கிலோமீட்டர் தூரத்தை கடக்குமாயின் அவ்வாகனத்தின் கதியை கிலோமீட்டர் மணித்தியாலத்தில் காண்க. ஸோ கதி என்று சொல்லி சொன்னால் என்னது தூரத்தின் கீழ் நேரம் என்று சொல்லி ஒரு ஈக்குவேஷனை கொண்டிருக்கும். தூரத்தின் கீழ் நேரம். கதி என்ன கணியம்? கதி என்ன கணியம், வேகம் என்ன கணியம், தூரம் என்ன கணியம் என்று சொல்லி, ஆர்முடுகள் என்ன கணியம் என்று சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் ஒரு ஹார்ட் போடுவேன்னா, சரியா கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஹார்ட் போடுவேன். ஓகே. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். இங்கே தூரம் என்னது 12 கிலோமீட்டர். நேரம் என்னது 15 நிமிஷம். 15 நிமிடம். என்னத்துல கேட்டிருக்கான அலகு கிலோமீட்டர் மணித்தியாலத்தில். நீ கொடுக்குற கதியின் அலகு கிலோமீட்டர் ஹவர் -1 அல்லது கிலோமீட்டரின் கீழ் ஹவர்ன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ கீழே இருக்கிறவர் ஹவரில் இருக்கணும். இங்கே மினிட்ல தான் இருக்கு. ஸோ ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிஷம் இருக்கு தம்பி. ஓகே ஓகே நல்லா தான் வச்சுக்கோங்க. ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிஷம் இருக்கு. இது 2ஆல பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 பக்கம். அரை மணித்தியாலத்தில் 30 நிமிஷம் இருக்கா? இருக்கு. அதையும் 2ஆல பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? இந்த மறுபடியும் 2ஆல பிரிச்சிங்க என்றால் 1/2 ஆகி 30 2ஆல பிரிச்சிங்க என்றால் 15. அதாவது 1/4 மணித்தியாலம் 15 நிமிடத்துக்கு சமன். அப்போ 15 நிமிஷத்துக்கு பதிலாக என்னத்தை போடலாம்? 1/4 மணித்தியாலத்தை போடலாம். இதுகள் பேசிக்கான விஷயங்கள். இதை பற்றின ஒரு வீடியோ ஹென்ஸ்போ அகாடமியில் வரும். ஹென்ஸ்போ அகாடமி யூடியூப் சேனலில் வரும். அழகு மாற்றம் தொடர்பான ஒரு தனி வீடியோ. அழகு மாற்றத்தை பற்றி நான் ஆல்ரெடி பழைய பாஸ் பேப்பர் சீரிஸ் ஒன்று செஞ்சுருந்தேன், ஃப்ரீ கிளாஸஸ். ஸோ அதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் லைவ். அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அப்போ 1/4 சொல்லி போடலாம் தானே? போடும் பிரச்சனை இல்லை. 12 கிலோமீட்டரின் கீழ் 1/4 மணித்தியாலம்.
ஸோ வாகனத்தின் கதி என்னது? 48 கிலோமீட்டர் ஹவர் -1. ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு கட்டாயம் மார்க்ஸ் போடுவான், 1 மார்க்ஸ். அடுத்து கடைசி ஆன்சர் அழகோடு இருக்கணும், அதுக்கு 1 மார்க்ஸ் என்று சொல்லி உங்களுக்கு 2 மார்க்ஸ் போடுவாங்க. கதி என்ன கணியம், தூரம் என்ன கணியம், நேரம் கணியத்தை கொண்டிருக்குமா இல்லையா, என்ன கணியத்துக்குள்ள வரும், அதுக்கடுத்து வேகம் என்ன கணியத்தில் வரும், இடப்பெயர்ச்சி என்ன கணியத்தில் வரும், ஆறுமூடுகள் என்ன கணியம், அமர்மூடுகள் என்ன கணியம், அதுகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹார்ட் போடுவேன். சரியாக கமெண்ட் பண்ணி உங்களுக்கு அதை டவுட்ஸ் இருந்தால் சார் அதுக்கான வீடியோ ஒன்று வேணும்னு சொல்லி சொல்லுங்கள், நான் கட்டாயம் ஹென்ஸ்போ கன்வென்ஷனில் திரும்பியும் செஞ்சு போடுறேன்னா. ஆல்ரைட். அடுத்து பொது மடங்குகள் சிறியதை காண்க. பொது மடங்குகள் சிறியது என்று சொல்லி சொன்னால் லீஸ் காமன் மல்டிபிள் என்று சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில். லீஸ் காமன் மல்டிபிள் LCM என்று சொல்லி சொல்லுவாங்க. பொது மடங்குகள் சிறியதை காண்றது ஈஸி தம்பி. தெரியாத கணியங்கள் என்னென்ன இருக்குது, AB வர்க்கம், A வர்க்கம், இதெல்லாம் தெரியாத கணியங்கள், அதை விட்டுருவோம், அப்படி விட்டுருங்க. தெரிந்த கணியங்கள்லாம் விடுங்க. 4 6 8, இந்த 4 6 8க்கு டானா பிரித்தல் போடுங்க. 2ஆல் பிரிங்க. இப்போ திரும்ப 2ஆல் பிரிக்கலாம். 2 சாரி 1 3 2, மறுபடியும் 2ஆல் பிரிக்கலாம். 1 3 1, 3ஆல் பிரிச்சிங்கன்றால் 1 1 1 என்று சொல்லி வரும். இதுகள் எல்லாத்தையும் பெருக்குங்க, என்ன வரும்? இப்போ போமோஸ் என்று சொல்லி போடுங்க. 2 தர 2 தர 2 தர 3 தர. இங்கே என்னென்ன தெரியாத கணிகள் இருக்குது, ஏயும் பியும் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏயும் போடுங்க, பியையும் போடுங்க. இப்போ ஏண்ட அதிகூடிய அடுக்கு என்னது, 2 இல்லையா, வலு வலு 2. பின்ற அதிகூடிய அடுக்கு என்னது, வலு என்னது, 2. அதுகளையும் போடுங்க. அதிகூடிய அடுக்கு தான் போடணுமா? உதாரணத்துக்கு வந்து இதில் 4AB வர்க்கம் இருக்குது, 6A இருக்குது, 8A வர்க்கம் B கணமன் இருந்தால் இதில் பின்ற அதிகூடிய அடுக்கு இப்போ என்னது, 3 தான் போடணும். ஸோ அதிகூடிய அடுக்க போடணும். தெரியாத நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று பெருக்கி எழுதிட்டு அதுகள அதிகூடிய அடுக்குகளை போட்டிங்கன்னா சரி. போட்டுட்டு என்ன பண்ணும், இப்போ 2 2 4, 4 2 8, 8 3 24, A வர்க்கம் B வர்க்கம். போமஸ் என்ன வரும், 24 A வர்க்கம் B வர்க்கம். ஆல்ரைட், சிம்பிளான கேள்வி. அடுத்த கேள்வி, உருவில் தகவல்களுக்கேற்ப ஒருங்கிசையும் முக்கோணச் ஜோடியை தெரிவு செய்து அவை ஒருங்கிசையும் சந்தர்ப்பத்தையும் குறிப்பிடுக. ஓகே, ஒருங்கிசையும் சந்தர்ப்பத்தையும் குறிப்பிடுக. ஸோ பார்ப்போம். இந்த 2 முக்கோணியும் இருக்குது, ABC இருக்குது, PQR இருக்குது. இந்த ABC PQRல ஒரு விஷயம் என்ன தந்திருக்கான்னு சொன்னால், இங்கே ஷேப்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன்னா 2 சமாந்தர கோடுகளை கண்டிங்கன்னா டக்குன்னு ஷேப்ஸுக்குள்ளே போயிருங்க. அப்போ எனக்கு என்ன ஷேப் தெரியுதுன்னு சொன்னா F ஷேப் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? அது எனக்கு தெரியுதா? F ஷேப் தெரியுது. அப்போ என்னது, இந்த கோணம் இந்த கோணமும் சமன். ஓகே, என்னது ஒன்று விட்ட ஒத்த கோணம், இந்த கோணம் இந்த கோணமும் சமன். அதுக்கடுத்து இங்கே இன்னொரு இது தெரியுது, F ஷேப் இவர். அப்போ இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். ஸோ therefore அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கான் இதில், ஏபி சமன் பி ஆரம். இதை பார்த்துக்கொள்ளுங்க. சாரி, ஏபி சமன் பி ஆரம். ஏபி என்று சொல்றது என்னது, ஏபி பிளஸ் பிபி. பிஆர் என்று சொல்றது என்னது, பிபி பிளஸ் பிஆர். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ஏபியும் பிஆரும் சமன். ஓகே, பிபி பிபி தான். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும், பிபி என்று சொல்றது 10 வச்சுக்கொள்ளுங்களே. அப்போ இவருக்கு என்ன என்ன போடுவோம், ஏபி சமன் ஏபி பிளஸ் 10. அப்போ இங்கே பிஆருக்கு பதில் என்ன போடுவோம், பிஆர் சக 10. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும், ஏபியும் பிஆரும் சமன். அப்போ என்னது, இதில் என்ன சொல்லலாம், ஏபியும் பிஆரும் சமன். ஸோ விச் மீன்ஸ் இந்த பக்கமும் சமன். இவருக்கு சமன் ஃபுல்லா. இந்த 2 பக்கங்களும் சமன். ஏபியும் என்னது, ஏபியும் பிஆரும் சமன். ஏபியும் பிஆரும் சமன். அதுக்கடுத்து வந்து கோணங்கள், சிஏபி சமன் QPR. அதுக்கடுத்து இன்னொரு கோணம் என்னது, ஏபிசி சமன் PRQ.
ஸோ ரெண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் சமனாக இருந்தால் என்ன என் நிபந்தனை? கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையின் கீழே இந்த முக்கோணி ஒருங்கி செய்யும். என்ன என் நிபந்தனை? கோணம் கோணம் பக்கம், ரெண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் சமனாக இருந்தால் என்ன நிபந்தனை? கோணம் கோணம் பக்கம். வேற என்ன நிபந்தனைகள் இருக்கு? உங்களுக்கு 4 நிபந்தனைகள் இருக்கு. பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம், செம்பக்கம் பக்கம். செம்பக்கம் பக்கம் என்று சொல்றது செங்கோண முக்கோணிகள் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிபந்தனை. அதை தாண்டின மிச்சம் மூன்றும் என்னத்துக்கு அப்ளை ஆகும்? எல்லா முக்கோணிகளுக்கும் அப்ளை ஆகும். ஓகே, எல்லா முக்கோணிகளுக்கும் பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம் அப்ளை ஆகும். செம்பக்கம் பக்கம் என்று சொல்றது செங்கோண முக்கோணிகள் மட்டும்தான். ஸோ இதன் அடிப்படையில் முக்கோணி ஏபிசி ஒருங்கி செய்யும் என்று சொல்லி போடுறதுக்கு இந்த 3 கோடு போட்டு சமன் தான் போடணும். ஒருங்கி செய்யும் முக்கோணி பிக்யூ ஆருக்கு என்ன ரீசன்? எந்த நிபந்தனை? கோணம் கோணம் பக்கம். போட்டிங் இதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ். அடுத்து ஓகே, குறித்தோர் எண் பரம்பலின் இடையமானது 12வது இடத்தில் உள்ள பெருமானமாகும். அதில் முதலாம் இடம் யாது? முதலாம் இடம் என்று சொல்லி சொன்னால் முதலாம் காலனி. இந்த பாடத்தை ஒழுங்கா படிச்சிருக்காது உங்களுக்கு புரியாது. முதலாம் காலன் என்று சொல்லி சொன்னால் Q1. Q1 என்று சொல்லி சொன்னால் என்ன செய்யும்? n+1 கீழ் என்ன செய்யும்? n+1 கீழ் என்ன செய்யும்? டக்குன்னு யோசிங்க ஆகும். நான் சொல்ல மாட்டேன் டக்குன்னு. n+1 கீழ் 4. முதலாம் காலனி என்று சொல்லி சொன்னால் என்ன செய்யும்? n+1 கீழ் 4. ஸோ அதான் கேட்குறான், முதலாம் காலனி தான் கேட்குறான். ஸோ அப்போ என்னவாம்? இடையமானது 12வது இடத்தில் உள்ளதாம். இடத்தில் உள்ள பெருமானம் ஆகுமாம். அப்போ இடையம் என்று சொல்றதுக்கு என்ன செய்யும்? n+1 கீழ் 2 சொல்லி போடும். இடையம் என்று சொல்றதுக்கு இடையம் n+1 கீழ் 2. ஸோ இது என்னவாம்? 12ஆம். இது 12ஆம். ஸோ n+1 கீழ் 2 சமன் 12. இப்போ 24. ஸோ n+1 n சமன் 23. ஓகே, 23. அப்போ எண்ணுக்கு பதிலாக 23 கொண்டு போய் இங்கே போட்டிங்க என்றால் என்ன வரும்? அப்போ Q1ல எண்ணுக்கு பதிலாக 23 போட்டிங்க என்றால் 23+1 கீழ் 4 சொல்லி வரும். முதலாம் காலன் என்று சொன்னால் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும். அதுலேயும் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கா. ஓகே, மொத்த மூலகங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு ஒற்றை எண்ணாக இருந்தால் அதுக்கு ஒரு விதமாக பார்ப்போம், இரட்டை எண்ணாக இருந்தால் ஒரு விதமாக பார்ப்போம். அதுகள் தியரி. அப்போ அந்த தியரியை படிப்பிக்க போனால் அதுக்கே ஒரு 3 மணி நேரம் கிட்ட எனக்கு தேவைப்படும் கேள்வியெல்லாம் செஞ்சு முடிக்க ஃபுல்லாக. ஸோ தேவைப்போ அதுகளை கொஞ்சம் கவர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஈக்குவேஷன் மட்டும் போட்டு நான் செய்கிறேன்னா, ஸோ 24 கீழ் 6 4 சுருக்குனிங்க என்றால் 6 என்று சொல்லி வரும். அப்போ முதலாம் காலனின்ற இடத்தை தான் கேட்டிருக்கான். முதலாம் காலனின்ற இடம் என்ன வரும்? 6ஆம் இடம் அல்லது 6ஆம் ஈட்டு என்று சொல்லியும் சொல்லுவான். 6ஆம் ஈட்டு. இடம் என்று சொல்றதுக்கு பதிலாக ஈட்டு என்று சொல்லியும் யூஸ் பண்ணான் வேர்டை. இப்போ என்ன சொல்லியிருக்கலாம்? இதை இந்த கேள்வி வேறு விதமாக சொல்லியிருந்தால், ஒரு குறித்த ஓர் எண் பரம்பலின் இடையமானது 12வது ஈட்டில் உள்ள பெருமானம் ஆகும். அதில் முதலாம் காலனியின் ஈட்டை காண்க. ஈட்டு என்று சொல்றது என்னது? இடம். சிம்பிள், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ 6ஆம் ஈட்டு அல்லது 6ஆம் இடம் என்று சொல்றது தான் முதலாம் காலனிக்கான இடம். அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்டா என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிச்சு பிரதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? இடத்துக்கான ஈக்குவேஷன் இதான், n+1 கீழ் 2. ஸோ தேர்ஃபோ என்ன கண்டுபிடிச்சிருங்க? என்ன கண்டுபிடிச்சா 23. 23+1 என்றால் 24. 24 4 வச்சுக்கோங்க 6. ஓகே, அடுத்தது உருவில் சிஇ என்பது ஏபியிலிருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்தில் நகரும் ஒரு புள்ளியின் ஒழுக்காகும். ஓகே, உருவில் சிஇ என்பது ஏபியிலிருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்தில் நகரும் ஒரு புள்ளியின் ஒழுக்காகும். சிஇயின் மீதும் ஏடி ஏபி ஆகியவற்றிலிருந்தும் சமதூரத்தில் அமைந்துள்ள எக்ஸ் எனும் புள்ளியை ஒழுக்குகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி உருவில் குறித்து காட்டுக. ஓகே, என்னவாம்? ஏடி ஏபியிலிருந்து சமதூரமாம். இப்போ ஏடியிலிருந்தும் சமதூரத்தில் இருக்கணும். இவர்லேருந்து இங்கே இருந்தால் ஏபியிலிருந்து சமதூரத்தில் இருக்கணும். அப்போ இங்கே. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து அந்த பாயிண்ட் வந்து சிஇ மேலேயும் இருக்கணுமா. அப்போ கட்டாயம் உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு புள்ளி இந்த கோட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும். அதுவும் இங்கே இருக்க முடியுமா? முடியாது.
ஏன்னா இங்கே ஏடியிலேருந்து ரொம்ப பக்கம், ஏபியிலேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ ஏபியிலேருந்தும் ஏடியிலேருந்தும் சம தூரத்தில் இருக்கணும், சமனாகவும் இருக்கணும் இது ரெண்டும். அதுக்கடுத்து இந்த புள்ளிலையும் இருக்கணும் என்று சொல்லி சொன்னால், அன்னளவாக நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த சிஇ கோட்டில் அவர் எப்படியும் ஒரு அனளவாக இங்கே தான் இருப்பார் அந்த புள்ளி எக்ஸ். அது எப்படி காண்றது? இப்போ என்ன செய்வோம், இந்த கோணத்தை எடுப்போம், ஒரு கவராயத்தை எடுத்துக்கொள்ளும், கவராயத்தை எடுத்து, ஓகே கவராயம் இப்போ என்ன காட்டுறதுக்கு இல்லை, இதை கவராயம் மாதிரி நினச்சிக்கொள்ளுங்களா. இது கவராயம் என்று சொல்லி சொன்னால், ஒரு கவராயத்தை எடுத்தீங்க என்றால், அதாவது வட்டாரி அல்லது கொம்பஸ். ஸோ உங்களுக்கு இது ஒரு கூர்முனை, இது வந்து கூர்முனை, இது வந்து பென்சில் முனை. இந்த கூர்முனை எடுத்து இங்கே வைக்கணும், வச்சுட்டு ஒரு ஒரு ஆக்க கீரன், ஒரு வில்ல கீருங்க. வில்ல கீறினதுக்கு அப்புறம் அதுன்ற ஷேப்பை மாற்றக்கூடாது. இப்போ இப்படி வச்சு தான் வில்ல கீறுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஷேப்பை மாற்றக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், நீங்கள் இப்படி ஒரு வில்ல கீறிட்டீங்க, வில்ல கீறிட்டீங்களா, கீறிட்டீங்களா, வில்ல கீறிட்டீங்கன்னா கிலோ சார் கீரனை மட்டும் சொல்லி கமெண்ட் ஒன்று போடுங்க. அதுக்கடுத்து என்ன செய்வீங்க, இந்த இடத்துல ஊசி முனியை வச்சு, ஓகே இந்த இடத்துல பென்சில் மூணு தானே இருக்கும். ஸோ அப்படியும் செய்யலாம், இல்லாட்டி நான் சொல்கிற மாதிரி இன்னும் மாதிரியும் செய்யலாம். இந்த வில்ல கீறிட்டீங்க, வில்ல கீறிட்டு என்ன செய்வீங்க என்றால், இங்கே ஊசி முனியை வைங்க, இங்கே பென்சில் முனியை வைங்க, இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அடிங்க, இப்படி அடிச்சு இப்படி பிரிங்க. அதுக்கடுத்து இங்கே ஊசி முனையை இங்கே பென்சில் முனையை வச்சு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அடிங்க. இந்த ரெண்டும் மீட் பண்ணுற புள்ளி தானே, அந்த புள்ளி இப்போ ரெண்டு ரெண்டு கோடு மீட் பண்ணும், இப்படி இப்படி மீட் பண்ணும். ஸோ இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளிக்கு ஊடாக இதை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இப்படி ஒரு கோடு ஒன்று அடிங்க, இப்படி இந்த கோடு இங்கே போகும், இந்த புள்ளியில் தான் எக்ஸ் இருக்கும். அதாவது ஏபிக்கு இருசமவெட்டு செங்குத்து வரைங்க, ஏடிக்கு இருசமவெட்டு செங்குத்து வரைங்க. வரைஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு இருசமவெட்டு செங்குத்தும் வெற்ற புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளிக்கு இந்த 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 புள்ளியிலேருந்து இப்படியே நேரம் அடிங்க, கோடு அடிச்சிங்கன்னு இந்த புள்ளியில் எக்ஸ் இருக்கும். இப்படி கீறது தப்பு இல்லையா. நான் உங்களுக்கு அமைப்புகளுக்கான ஒர்க் ஷாப் ஒன்று செய்வேன்னா எக்ஸாம் கிட்ட வர டைம், ஸோ நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், 25 கேள்விகளை செய்து முடிச்சிட்டோம். தம்பி தங்கச்சி மாதிரி என்ன பண்ணணும், அந்த கேள்விகள் ஒருக்கா திரும்பி செஞ்சு பார்க்கணும். நான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன் அந்த கேள்விகளில். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான அடுத்த பார்ட் கூடியவர்களை இந்த இந்த OLWD சேனலில் அப்டேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃப்ரீ கிளாஸை பற்றின விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு OLWD சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ என்னுடைய சேனலும் இருக்குது, ஹென்ஸ் ப்ரோ அகாடமி யூடியூப் சேனல். ஸோ அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டீங்க என்றால் அதில் நடக்கிற ஃப்ரீ கிளாஸஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்ரைட், ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.